ஹே ஹேடாமீஸ், நான் நாங்கள் வெரி பேசுகிறோம். இன்றைக்கி நம்ம ஜிமினோட பர்த்டே ஸ்பெஷல் அன்ஷர்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் வந்து வேம்பயர்ஸ் காதலி. குட்டி இன்ட்ரோ பார்த்துட்டு ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? அண்டு ஸ்டோரியை பார்த்து முடிச்சுட்டு தயவு செஞ்சு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். என்ன சப்பு பண்ணியிருந்தேன் நான் சேஞ்ச் பண்ணிக்குவேன். நெக்ஸ்ட் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுவேன். ஸோ இன்ட்ரோ என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு 16 இயர்ஸ் ஸ்கூல் கேர்ள், லைக் ஹை ஸ்கூல் படிக்கிறதுக்காக உங்கள் அப்பா வந்து ஒரு போலீஸ். ஸோ அவருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஒரு ரெயின் ஃபாரஸ்ட் சைடில் வந்து ட்ரான்ஸ்ஃபராக அங்கே தான் நிறைய கிரிமினல்ஸ் இருக்காங்க. ஸோ உங்கள் அப்பா வந்து ஒரு கண்ணியம் கடமை அந்த மாதிரி ஒரு ஆஃபீஸர். ஸோ அதனால் வந்து அவர் அந்த சைட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ நீங்களும் அந்த பக்கம் போகிற ஒரு சூழ்நிலையினால நீங்கள் வந்து அங்கே வந்திருப்பீங்க. அந்த சைடு ஃபுல்லாக லைக் சிட்டி அவுட்டர், ரெயின் ஃபாரஸ்ட் வேறு, லைக் அங்கே மழை பேஞ்சிட்டே இருக்கும். சூரிய வெளிச்சத்தையே அவ்வளோ பார்க்க முடியாது. ஒரு மந்த்துக்கே வந்து ஒரு 2 டைம்ஸ் தான் வந்து அங்கே சன்லைட் வர மாதிரியே இருக்கும். ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு வந்து 16 இயர்ஸ் ஆகுது. இவ்வளோதான் இன்ட்ரோ. ஸோ ஸ்டேட்டஸ் இருக்கிற பாருலாமா. இப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டுருக்கீங்க. உங்களுக்கு வேண்டாம் வெறுப்பாக கிளம்புறீங்க. பிகாஸ் இங்கே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க விட்டு வர முடியாது. சின்ன வயசுலேருந்து ப்ரீகேஜி, எல்கேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் எல்லா கண்ட்ராவே நான் இங்கே தான் படிச்சு வச்சேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க தெரியுமா? இவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்து ஊர் பேர் தெரியாத ஒரு ஊருக்கு போகணுமா, அங்கே போய் சர்வே ஆகணுமா. கேட்கவே ரொம்ப கேவலமாக இருக்குது. நான் சொல்லி பார்த்துட்டு எங்கள் அப்பா கிட்டே தான் இங்கே தனியாக தங்கி படிக்கிறேன். எனக்கு தான் வந்து 16 இயர்ஸ் ஆயிடுச்சுல, நான் தனியாக தங்கி படிக்கிறதுல உங்களுக்கு என்ன தானோ தெரில அப்படி சொல்லிட்டு நீ அப்படியே கானில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் லைக் போலீஸ்காரை வீட்டு பொண்ணு, நல்லா பணக்கார பொண்ணு, லைக் காதில் வந்து ஏர்பாட்ஸ் போட்டிருக்கீங்க. உங்கள் ஃபோனை வந்து உங்கள் பேக்கெட்டில் வச்சுட்டு நீங்கள் ஒரு பேகி பேண்ட்டும் மேலே வந்து ஒரு ரெட் கலர் டேங்க் டாப்பும் போட்டிருக்கீங்க, ஸ்லீவ்லெஸ். ஸோ நீங்கள் வந்து அப்படியே உங்களோட ஃப்ரெண்டுக்கிட்ட தான் பேசிகிட்டு இருப்பீங்க. பார்த்தியா, உங்ககிட்ட சொல்லி பார்த்தாலும் என்ன நாய்கிட்ட எல்லாம் பேருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போல். இல்லை புரியல, நான் கேள்விப்பட்டிருக்கேன் எல்லாருமே பணத்துக்காக தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் அப்படி இல்லை நினச்சேன்டி. பாரு, நான் போகிறதுக்காக பார்ட்டி கேட்குறீங்க தவிர ஒருத்தையும் என் கூட அங்கே வரைக்கும் வரீங்களா? நீங்கள் இருந்து 40 கிலோமீட்டர் தள்ளி போகிறேன்னா கூட நான் வந்துடுவேண்டி. 40 கூட கொஞ்சம் கஷ்டம்தான். நீ எவ்வளோ தூரம் 1000 கிலோமீட்டர் தள்ளி போகிறடி, எப்படி வர முடியும்? கொஞ்சமாச்சும் லாஜிக்காக பேசு. பார்த்துக்கிறேன் உங்களை அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஆனில் அப்படியே கால் கட் பண்ணிட்டு அப்படியே வரீங்க. ஸோ வந்து உங்கள் அப்பா டக்குன்னு டோர் ஓப்பன் பண்ணிட்டு என்னம்மா கிளம்பியாச்சா? அப்பா எப்போமாச்சும் புரிஞ்சுக்கோங்க, இன்னும் நிறைய டைம், இன்னும் எவ்வளோ டைம் இருக்குது தெரியுமா? ஸோ தயவு செஞ்சு நான் இங்கேயே படிக்கிறேன்ப்பா. சம்திங் உங்களோட தம்பி வீட்டிலாச்சும் என்னை விட்டுட்டு போங்க. அதெல்லாம் முடியாது வயன், நீ அப்பா கூட தான் இருக்கணும், புரிஞ்சுக்கோ அப்படி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பேசுகிறது. அவ்வளோதான். உங்களுக்கு வந்து அளவுக்கு மேலே டென்ஷன் ஆகிடுச்சு. வந்து தொலைகிறேன். நீங்கள் போடுறது தானே சட்டம். எனக்கு மட்டும் 18 வயசு ஆகட்டும், அந்த வீட்டில் இருக்கணும்னு பாருங்கள் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே முறைச்சிட்டே இருக்கீங்க. உங்கள் அப்பாவுக்கு அது ஹர்ட்டாக இருக்கும். சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டா. இவளுக்கு புரியல இந்த உலகத்தை பற்றி, தனியாக இருந்து என்ன பண்ண போகிறாளோ அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து உங்கள் நல்லதுக்கும் சொல்லியிருப்பார். பட் நீங்கள் அதை புரிஞ்சுக்காமல் நீங்கள் பாட்டுக்கு அப்படியே போயிடுறீங்க. ஸோ காரில் ஏறி உட்காந்துருக்கீங்க. உங்கள் அப்பா வந்து உங்ககிட்ட உட்காந்து பாரு என்ன சொன்னால் புரிஞ்சுக்கோ கொஞ்சம் என் கூட பேசாமல் இருக்கீங்களா? அதான் நீங்கள் தான் எடுக்கிறது முடிவுன்னு ஆயிடுச்சுல்ல, இதுக்கு மேலே என்கிட்ட பேசாதீங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ஒரு சைடு இருந்துக்கோங்க, நான் இருந்துக்கிறேன், அவ்வளோதான். நீ இப்படிலாம் பேசாதம்மா, அப்பாவுக்கு வலிக்குதுல்ல. எனக்கு வலிக்கிறதை பற்றி யாருமே கண்டுக்கல, அப்போ நான் ஏன் வந்து மற்றவங்களுக்கு வலிக்கிறதை பற்றி கண்டுக்கணும்? ஸோ இப்போ புரிஞ்சுக்க மாட்டேன், பட் ஃப்யூச்சரில் புரிஞ்சுக்குவேன்னு நம்புகிறேன். நீங்கள் பாருங்கப்பா, நான்லாம் சேஞ்ச் ஆக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. சரி, சின்ன பொண்ணு புரியாமல் பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா பார்த்துட்டு வந்து விட்டுருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் அங்கே போகணுன்னா உங்களுக்கு அவ்வளோதான். அதை பார்த்தா நல்லா தான் வா இவ்வளோ ஒரு அழகான பிளேஸ்க்கு மேலே வந்திருக்கோங்கிற மாதிரி. அப்பா அங்கே பாருங்களேன் இங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரே நிமிஷத்தில் சேஞ்ச் ஆகிட்டு லைக் அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே ரசித்து அப்பா கிட்ட சொல்கிறீங்க. ஸோ அது வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி தான், சுற்றி வந்து மலையாக இருக்கும். அண்ட் அது சிட்டி அவுட்டர் தானே, அங்கே நிறைய மரம், அது வேறு ரெயின் ஃபாரஸ்ட்டாக. ஸோ அங்கே வந்து நிறைய வந்து மரமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் உள்ளே போனோன்னா அதுதான் வெளிச்சமே இதில் ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. உங்களுக்கு வேறு டார்க்னஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்படியே சிரிச்சிட்டு கத்தி கூச்சல்பட்டு அப்படியே உங்கள் அப்பா கிட்ட சொல்கிறீங்க. உங்கள் அப்பாவுக்கு இப்போ தான் ஃபேஸஸ் ஸ்மைலே வருது. இந்த ப்ளேஸ் பிடிச்சிருக்குல்ல அது போதும் அப்படிங்கிறாரு. இல்லை அங்கே திரும்பி போகணுன்னு ஆசைப்பட்றேன். சாச்சா ஃப்ரெண்ட்ஸாவது ஏதாவது நான் இங்கேயே இருந்துக்கிறப்ப அவங்க கூட அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க அப்பா வந்து இப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு சின்ன பொண்ணுங்கிறத நிரூபிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ஸோ நீங்களும் போயிட்டு எங்கேப்பா வீட்டுக்கு, நான் ஃபஸ்ட்டு வீடை பார்க்கணும் ரொம்ப ஆவலாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறோன்னே அவரும் அங்கேருந்து வந்து ஒரு அந்த ஹவுஸ் தான் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாரு. அந்த ஹவுஸ் தான் செம்மையாக இருக்குது பார்க்க. லைக் அந்த பிளேஸ்லேயே வந்து அந்த காட்டுக்கு நடுவில் அந்த ஹவுஸ் இருக்குது, நல்லா பெருசாக பங்களா மாதிரி இருக்குது. பார்த்துட்டு நீங்கள் வந்து எப்போவுமே வந்து யூஸ்வலாக அந்த மாதிரி பெரிய வீட்டில் தான் இருப்பீங்க. பட் அது வந்து ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் இருக்கிறதுனாலையும் இந்த ஒரு மாதிரி
அதை வந்து பில்ட் பண்ணியிருக்கிற மாடுலேஷன் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. லைக் அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே உட்டனில் பண்ணியிருக்காங்க சுற்றி இருக்கிறதெல்லாம். லைக் அதை சுற்றி வந்து காம்பவுண்ட் வால்லாம் வந்து உட்டனில் பண்ணுறது, அண்ட் மேலே சம்திங்லாம் உட்டனில் பண்ணியிருக்காங்க. பால்கனியும் உட்டனில் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து அப்படி இந்த மாதிரி பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு தேங்க்யூப்பா லவ்யூப்பான்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்து ஹக் பண்ணி கிஸ் பண்ணிட்டு போகிறீங்க. ஸோ அம்மா எப்போ வருவாங்க? அம்மா வந்து இப்போதைக்கு வரமாட்டாம்மா. நீ எப்படியும் காலேஜ் போனது தான் வருவான்னு நினைக்கிறேன். அப்படியா? ஏன்ப்பா? என் அம்மாவை 14 பார்த்தது நான் இன்னும் பார்க்கவே இல்லை, 2 வருஷமாச்சு. விடுமா, அம்மாவுக்கு வந்து நிறைய ஒர்க் இருக்கும்ல, வந்துடுவா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் உள்ளே போய்ட்டு உங்கள் ரூம்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே அப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. லைக் நீங்கள் இப்போ என்ன அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்கன்னா, அந்த உங்களோட ரூமில் இருக்கிற திங்ஸ்லாம் பாக்ஸில் போட்டு வந்துருப்பீங்களா, அந்த பாக்ஸை தான் வந்து மேலே மேலே அடிக்க வச்சுட்ருக்கீங்க. ஸோ அந்த ரூம் அப்படியே ஒரு பெரிய ஸ்கேன் பண்ணிவிட்டு ஒரு பென் அண்ட் பேப்பர் எடுத்து எதெல்லாம் எங்கே வச்சா கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து எல்லாத்தையும் ரஃப்பாக ஸ்கெட்ச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து அங்கே மத்தியானம் போல் போயிருப்பீங்க. அது முடிக்கவே நைட்டு வந்து 10 o'clock ஆகிடுது. முடிச்சுட்டேன். நீங்கள் எப்படின்னா ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை முடிச்சுட்டு தான் வருவேன். லைக் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சோம்பேறித்தனமாக இருக்கும். பட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை முடிச்சுட்டு தான் போவீங்க. பாதியில் விடுற பழக்கமே உங்களுக்கு கிடையாது. ஸோ அதை முடிச்சிட்டோன்னே இப்போ தான் நல்லாயிருக்கு. ஐயோ முதுங்கெல்லாம் வலிக்குதே. ஆனால் உங்களுக்குலாம் வந்து பணக்கார பொண்ணாக ஈஸியாக தெரியும். லைக் எப்படி பணக்கார பொண்ணுப்பா, எங்கே வேணாலும் போகலாம், அப்பா காசு அப்படி வந்து தண்ணி மாதிரி செலவழிக்கலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. எங்கள் அப்பா காசு ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலில் தானே போகுது, என்னென்ன உடம்புக்கு நோய் இருக்குதுன்னு எனக்கு மட்டும் தானே தெரியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்படியே வந்து உட்காடுறீங்க. ஸோ அப்படியே வந்து உட்காந்துட்டு பெட்டில் அப்படியே உங்கள் ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இப்படி படுத்துருப்பீங்க. என்ன இதில் யாருமே மெசேஜ் பண்ணல, போர் அடிக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அப்படியே கண்டுக்கல போலங்க. அவ்வளோதான், இதுக்கு மேலே என்ன எப்படி கண்டுக்குவாங்க? அவங்களுக்கு காசு வேணா கூப்பிடுவாங்க போல். எங்கள் அப்பா போய் சொன்னாங்க பணத்துக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ தான்டா புரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அதை பார்த்துட்டு அந்த ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு உங்களோட இன்னொரு பர்சனல் ஃபோன் இருக்கும், அதை எடுக்கிறீங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு அதில் பார்க்குறீங்க. ஸோ அதில் வந்து யார்கிட்டையும் பேச மாட்டீங்கன்னு, சும்மா வந்து ரீல்ஸ் பார்க்குறது, கொஞ்சம் உங்களுக்கு ப்ரைவேட்டாக இருக்காது, அது மட்டும் தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ உங்கள் அப்பா வந்து டோர் நாக் பண்ணிட்டா, வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ அப்பா டோர் ஓப்பன் பண்ணிட்டு சாப்பிடுவாங்க. மெய்டு யாருமே இல்லையே, நான் தான் குக் பண்ணேன். உங்களுக்கு குக் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிச்சு உட்காருங்க. தெரியுமா, வா சாப்பிட்லாம் அப்படிங்கிறாரு. சொன்னீங்கன்னா அப்படி வந்து ஒரு மாதிரி அப்பா சமைச்சதை ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறோம் அப்படி சொல்லிட்டு எந்திரிச்சிருப்பீங்களா. அப்படியே லோ ஏன் இருக்குது உங்களுக்கு, தலையெல்லாம் சுற்றுது, கேராக இருக்குது. ஐயோ சாமி, என்ன ஜோயன்? ஒன்றும் இல்லைப்பா, அந்த லோ ஏன் தான். சரி விட, நம்ம வந்து இந்த மந்த் எனக்கு நான் ஃப்ரீயாக இருக்கும்போது நான் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறேன். சரிப்பா அப்படி சொல்லிட்டு நீ டேப்லெட் எதுவுமே போடலையா? போடணும்ப்பா, சாப்பிட்டு போட்டுக்கிறேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி போகிற டேப்லெட் இப்போ எனக்கு போடுற மைண்ட் செட் இல்லை, நீ போடணும் ஏன் அப்படி சொல்கிறாரு. சரி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேப்லெட்டை போட்டு ஒரு 10 minutes கழிச்சு சாப்பிட்டு மேலே வந்து இன்னொரு வாட்டி டேப்லெட் போட்டுருப்பீங்க. அவங்களுக்கு வந்து லைக் எப்படி சொல்கிறது, நிறைய நோய் இருக்குது, சொல்ல முடியாத அளவுக்கு. லைக் எக்ஸ்ட்ரீம் லெவலெலாம் நோய் இல்லை, கை வலிக்கும், முட்டி வலிக்கும், கால் வலிக்கும், சத்து கம்மியாக இருக்கும், எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்குது. அல்சரு அதுக்கெலாம் தான் நீங்கள் டேப்லெட் வந்து போட்டுட்ருக்கீங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு ஸோ ஓகே ஏன்னா நாளைக்கு போய் நம்ம அட்மிஷன் போட்டு வந்துடலாம் அப்படின்னா சரிப்பா அப்படி சொல்கிறீங்க. ஸோ கொஞ்ச நேரம் வந்து அப்படி நீங்கள் வந்து தூங்கியிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே இப்போ வந்து உங்கள் அப்பா கூட போய்ட்டு நீங்கள் அட்மிஷன் போடுறதுக்காக போயிருக்கீங்க. லைக் அந்த ரெயின் ஃபாரஸ்ட் கூட தான் அந்த ஸ்கூல் இருக்கும், கொஞ்சம் தூரம் தள்ளி. அந்த ஸ்கூல் செம்ம பெருசாக இருக்கும். லைக் அது கிட்டத்தட்ட பார்க்க ஒரு கேஸ்டல் மாதிரி இருக்குது. அது ஃபாரஸ்ட்டுங்கிறதுனால எப்படி சொல்கிறது, அந்த மரத்தை விட ஹைட்டாக இருக்குது அங்கே இருக்கிற. லைக் இந்த கிறிஸ்மஸ்லலாம் ஒரு ட்ரீ வைப்பாங்க தெரியுமா, பைன் ட்ரீ, அந்த மாதிரி ட்ரீஸ் தான் வந்து அந்த சைடில் இருக்குது. பட் அதுக்கும் கீழே தான் இருக்குது. லைக் அந்த ட்ரீயோட அளவு கூட வந்து அந்த பில்டிங்ஸ் போகலை, அதுக்கும் கம்மியாக தான் இருக்குது. பட் அதோட பரப்பளவு அப்படிங்கும்போது லைக் ஏரியா வந்து ரொம்பவே அதிகம். ஸோ நீங்கள் அப்படியே வந்து உள்ளே போகிறீங்க. நல்லா இருக்குது அந்த ஸ்கூல், நான் முன்னாடி படித்த ஸ்கூலோட ரொம்ப சூப்பராக தான் இருக்குது அப்படி சொல்லி நீங்கள் உள்ளே வந்து என்ட்ரு ஆகுறீங்க. ஸோ உங்கள் பார்க்க எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, உங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குது. ஸோ நீங்கள் உள்ளே போயிட்டு பேசிவிட்டு அட்மிஷன்லாம் பேசுகிறீங்க. நீங்கள் வந்து லைக் ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசுவீங்க. லைக் ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கரே வந்து மிஞ்சிடுவீங்க, அந்தளவுக்கு ஃப்ளூயண்ட்டாக பேசுவீங்க. ஸோ போயிட்டு நீங்கள் இப்படியே ஃபுல்லாக இங்கிலீஷ்லேயே பேசுகிறீங்களா. அந்த மேமுக்கு உங்களை பார்த்தோன்னே இப்படி ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க அந்த மேம். ஓகே அப்படி சொல்லிட்டு அவங்களும் பேசிலாம் முடிச்சுட்டு உங்களுக்கு அட்மிஷன் சீட் கிடச்சிருச்சு. ஸோ நீங்களும் போயிட்டு எப்படிப்பா என் திறமை, சரி என்னோட பொண்ணாச்சே திறமை இல்லாமல் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அது மாதிரி ப்ரௌடாக ஊக்கி விட்டுட்டு இருக்காரு. ஸோ இப்படியே தான் டேஸ் போயிருக்கும். நீங்கள் அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது மோஸ்ட்டாக போராக தான் போயிருக்கும் உங்களுக்கு. ஸோ ஆஃப்டர் வந்து இப்போது இன்றைக்கி உங்களோட ஸ்கூல் ஃபர்ஸ்ட் டே. ஸோ நீங்கள் அழகாக ப்ரிட்டியாக கிளம்பி ரெடி ஆகிட்டு
அப்படியே ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு வெளியே வரீங்க. அப்பா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு வெளியே வந்திருப்பீங்களா? வெளியே பார்த்தா உங்கள் அப்பா இல்லை. அப்பான்னு சொல்லி ஒரு 2 டைம்ஸ் கூப்பிட்டு பார்க்குறீங்க. யாருமே இல்லைன்னு உங்கள் அப்பா கால் பண்ணிட்டீங்க. கால் பண்ணால் அப்பா அட்டன் பண்ணிட்டு அதுமாதிரி ஒரு முக்கியமான விஷயம் கூடி வந்திருக்கோம், இப்போ கூப்பிட்டாது அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணியிருப்பாரு. வாவ் வாட் த ஃபக், ஃபஸ்ட் டே நிற்கவா இப்போ நான் இப்படி தான் போவேன். இந்த அப்பாவுக்கு அறிவே இல்லை. எனக்கு ரொம்ப கேவலமாக போக போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய் பார்க்குறீங்க. ஸோ சாப்பாடு எதுவுமே இல்லை. உங்களுக்கு வந்து செம்ம கோவமாகுது. ஸோ நீங்கள் வந்து அதை வழியிலடா அப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு சமைக்க தெரியாது, ஒன்றுமே தெரியாது. போயிட்டு அப்படியே வந்து அங்கங்கே செக் பண்ணி பார்க்குறீங்க. அந்த வீட்டில் ஒன்றுமே இல்லை. எனக்கு வேறு எரிச்சல் ஆகுது. நேற்றே வந்து ஷாப்பிங் கூப்பிடும்போது போயிட்டு ஏதாச்சும் வாங்கிட்டு வந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. ப்ரெட்டும் ஜாமும் இருக்குது. ஜாமும் எனக்கு ஜாமே பிடிக்காது. பீனட் பட்டர் இருக்குது. ஸோ பீனட் பட்டரை எடுத்துகிட்டு நீங்களும் அதை போட்டு அப்படியே ஒரு 4-5 ப்ரெட்டை சாப்பிட்டு முடிச்சுட்டு காலையிலே ப்ரெட்டை சாப்பிட வேண்டியது. கேட்டால் ரிச் பொண்ணு ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் எப்படி வெளியே போகிறீங்கன்னா லைக் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ரொம்பவுமே ஸ்மார்ட்டான பொண்ணு. ஒரு வாட்டி பார்த்தாலே எல்லாம் ஞாபகம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் போய் இப்படி சுற்றி நடந்து போக தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு செம்மங்கான இருக்குது. உங்களுக்கு கார் வந்து ஓட்ட தெரியும். பட் என்னென்னா இப்போ உங்ககிட்ட கீ எங்கே இருக்குதுன்னு தெரியாது. அது தேடினா லேட்டாகவும் ஆயிரும். ஸோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட் டேவே லேட்டாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி போயிட்டு இருக்கீங்க. யாருமே கால் பண்ணல. எனக்கு இது வரை எரிச்சலாகுது. வந்து கிட்டத்தட்ட 1.5 வீக் ஆக போகுது. ஒரு ஃப்ரெண்டு கால் பண்ணுறல பாரு, எல்லாம் பணத்துக்கு ஓட்டுற பணம் பேய்ங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பேசியே நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ அங்கே போனால் அதே வந்து இந்த ஸ்கூலுக்குள்ளே போகிறீங்க என்ட்ராயிட்டு. ஸோ அப்படியே நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு நடந்து போயிட்டுருக்கீங்க. உங்களோட லைக் நீங்கள் நடக்கிறதே ஒரு மாதிரி மாடல் மாதிரி நடக்கிறீங்க. அங்கே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் உங்களும் திரும்பி ஆன்னு பார்க்குறாங்க. வாவ் இந்த பொண்ணு பாரு எப்படி இருக்கான்னு. இல்லை இந்த பொண்ணு சுமாராக தான் இருக்கா, பட் நல்லா தான் நடக்கிறான், ஆனால் என்னை விட நல்லா கிடையாது அப்படி சொல்லிட்டு லைக் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே உங்கள் நடையை பார்த்து எல்லோரும் வந்து பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க காசிப்ஸ். ஸோ நீங்கள் அப்படியே வந்து நடந்து போயிட்டு லைக் நீங்கள் மட்டும் தான் அங்கே ஃப்ரீ ஹேர் விட்டுருக்கீங்க. மற்ற எல்லாருமே வந்து அந்த ஸ்கூலோட ஹேர் ஸ்டைல் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் பாட்டு அப்படியே உள்ளே போகிறீங்க. அங்கே வந்து ஒரு சார் அவங்க வந்து பிடிச்சிடுறாரு. என்னம்மா ஃப்ரீ ஹேர் விட்டுருக்க? ஸோ வாட்? என்னது ஷோவா? இங்கே பாரு, உனக்கு இந்த ஸ்கூல் ரூல்ஸ் தெரியுமா தெரியாதா? எனக்கு ரூல்ஸ்லாம் படிக்க டைம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு நான் ஃபாலோ பண்ணணும். நீ இங்கே ஒரு ஸ்டூடெண்ட் தான். அங்கே பாரு எல்லாருமே ஈக்குவல் தான். ஸோ நீ நான் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இங்கே ஆன்டிஸ் இருப்பாங்க, அவங்ககிட்ட போய்ட்டு நீ வந்து ஹேரை பின்னிட்டு தான் போட்டு வர. பின்னணுமா? யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்கன்னு தெரியுமா? யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்கன்னா பின்னாடி சவுண்ட் கேட்குது. அப்படியே அந்த சார் வந்து திரும்பி பார்த்துருப்பாரு. ஸோ பிரின்சிபல் மேம் தான் அந்த சைடு வந்துட்டுருப்பாங்க. அந்த பொண்ணு ஒன்றும் சொல்லாதீங்க, அந்த பொண்ணை விட்டுருங்க. அந்த பொண்ணு ரொம்ப பெரிய இடத்து பொண்ணு, அவன் நினச்சா நம்ம ஸ்கூல்லேயே வந்து இல்லாமல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்மோக்கோட பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்கள், மரியாதை தேவைன்னு நினைக்கிறேன். இங்கே பாரு, உன்னோட ரேஞ்ச் என்னன்னு தெரிஞ்சு நடந்துக்கோ சரியா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அந்த அப்படியே ஒரு மாதிரி சேவேஜாக அப்படி நடந்து போகிறீங்க. ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் அங்கே போயிட்டு உங்களோட கிளாஸ் ரூம் வந்து ஃபுல்லாக என்ட்ரு ஆகுறீங்க. ஸோ என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி டோரில் ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டாண்ட் ஆகிட்டு அந்த என்ட்ரன்ஸில் நின்று ஒரு 3 செகண்ட்க்கு அப்படியே அந்த ரூமையே வந்து ஸ்கேன் பண்ணுறீங்க. பார்த்தா எல்லாருமே உங்களை தான் பார்க்குறாங்க. லைக் நீங்கள் தான் வந்து ஏதோ டீச்சர் மாதிரி உங்களை எல்லோரும் பார்க்குறாங்க. ஸோ எல்லோரும் பேச ஸ்டாப் பண்ணி உங்களை பார்த்துருப்பாங்களா? நீங்கள் ஒரு மாதிரி ஸ்மோக்கோட உள்ள அப்படியே என்ட்ரு ஆகுறீங்க. ஸோ என்ட்ரு ஆனோன்னா வந்து உங்கள் கிளாஸ் மேம் அங்கே தான் இருப்பாங்க. ஒயன் வாவ், என் நேம் நான் சொல்லாமலே தெரிஞ்சிருக்கு. ஐ எம் ஒயன். ஓகேம்மா. நீங்களும் போய்ட்டு அங்கே பேக்கை வச்சுட்டு சைடில் உட்காந்துட்ருக்கீங்க. நீங்கள் அங்கே தனியாக உட்காந்துட்ருக்கீங்க. கிட்ட வந்து லைக் யாருமே அங்கே உட்காரல, யாருமே இல்லாத சீட்டில் தான் போய் நீங்கள் உட்காந்துருப்பீங்க. ஸோ அங்கே இருக்கிற பொண்ணுங்களை வந்து உட்கார ட்ரை பண்ணுவாங்களா? அவங்க பிளேஸ்லேருந்து எந்திரிச்சோடனே நீங்கள் வந்து ஒரு மாதிரி திரும்பி இப்படி யாராச்சும் என்கிட்ட உட்காருவீங்களாடா, அந்த தைரியம் இருக்காடா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சுற்றி ஒரு மாதிரி முறைச்சிட்டு அப்படியே உட்காருறீங்க. அவ்வளோதான், எந்திரிச்சவங்களும் அங்கேயே உட்காந்துடுறாங்க. ஸோ அப்படியே டைம் போகுது. அப்படியே டைம் போக போக இன்னும் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வர ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் ஒரு பொண்ணு மட்டும் ஒரு மாதிரி அமைதியாக பார்க்கவே நல்ல பொண்ணு மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருப்பாளா? அந்த பொண்ணை பார்த்து நீங்கள் ஒரு மாதிரி இம்ப்ரெஸ் ஆகுறீங்க. அங்கே பிளேஸே இல்லை. அந்த பொண்ணு அப்படியே பேக் ரொம்ப டைட்டாக பிடிச்சிட்டு ஒரு மாதிரி பாவமாக அப்படி சுற்றி பார்க்குறான். அந்த பொண்ணை பார்த்தோன்னா ஒரு மாதிரி எல்லோரும் லைக் ஒரு புள்ளி பண்ணுற பொண்ணு, லைக் எப்படி சொல்கிறது, இப்போது ரொம்ப பாவப்பட்ட ஜீவன் இருக்கும், எல்லாருமே புள்ளி பண்ணுவாங்கள்ல. லைக் இப்போது வந்து இந்த கிளாஸில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து புள்ளி பண்ணுற மாதிரி அந்த பொண்ணு தான் வந்து அந்த இடத்துல விக்டிம் மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இங்கே வந்து உட்காரு அப்படிங்கிறீங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து ஏதோ நல்ல பொண்ணு போல் அப்படி சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து உட்காந்துக்கிறா. என்னோட நேம் ஒயன். என்னோட நேம் ஜாரா. ஸோ ஜாரா, நைஸ் நேம்
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த பொண்ணை வந்து ஸ்கேன் பண்ணுறீங்க. ஸோ அவளோட யூனிஃபார்ம் கொஞ்சம் வந்து அழுக்கா லைக் ஹேர் ஸ்டைல் சரியில்லாமல் அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் அப்படியே ஓப்பனாக ஏன் உன்னோட யூனிஃபார்ம் இவ்வளோ அழுக்காக இருக்குது? அது ஒன்றும் இல்லை, எனக்கு இப்படி தான் கொடுத்தாங்க. போய் சொல்கிறியா? நாங்கள் பாரு, நீ என்கிட்ட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி ஃப்ரீயாக பேசலாம். நான் யார்கிட்டலாம் சொல்லிட்டு இருக்க மாதிரி அந்த மாதிரி எச்ச பழக்கம் எனக்கு இல்லை அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே இந்த கிளாஸஸ் திரும்ப வந்து எல்லாருமே அந்த மாதிரி தான் கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு மாதிரி இலக்கணமாக பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட வந்து பேசிட்டீங்க. இல்லை என்ன வரும்போது 2 சீனியர்ஸ் புள்ளி பண்ணிட்டாங்க. ஓகே, நம்ம ஈவினிங் அதை பற்றி பார்த்துக்கலாம் இருக்குது உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி டெவலிஷாக ஸ்மைல் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அந்த பொண்ணு உங்களுக்கு லைக் அந்த பொண்ணுக்கு இப்போ தான் உங்கள் மேலே நம்பிக்கையே வர ஸ்டார்ட் ஆகுது. அந்த பொண்ணு உங்ககிட்ட இப்போ கொஞ்சம் மேஜாகி பேசிகிட்ருக்கா. ஸோ ஆஃப்டர் வந்து ஒரு லைக் அந்த கிளாஸே வந்து மாதிரி நிறைய பேர் பேசிட்டு ஒரு மாதிரி சண்டைக்கடை மாதிரி சவுண்டாக வந்திருக்கும். ஒருத்தரோட ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்குது. எல்லாருமே அமைதியாகிட்டாங்க. பட் நீங்கள் மட்டும் அப்படியே கொச கொசதான் அந்த பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டே இருக்கீங்க. அந்த பொண்ணுமே அமைதியாகிட்டா. அவங்களையுமே வந்து அமைதியாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நான் ஏன் அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா உள்ள வந்து அந்த பொண்ணு 4th பெஞ்சில் எந்திரி அப்படிங்கிறாரு. 4th பெஞ்சில் யார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து போய் ஸ்கேன் பண்ணுறீங்க. நீங்கள் தான் அந்த 4th பெஞ்சில் உட்காந்துக்கிறது. அப்படியே இந்த முன்னாடி இருக்கிறவங்க ஒரு மாதிரி தெனாவட்டாக லுக்கு விட்டுருப்பீங்க முறைச்ச மாதிரி. ஸோ அங்கே வந்து செம்ம ஹேண்ட்ஸமாக டாலாக டோ ஐஸ் சப்பி சிக்ஸ் ரோசி லிப்ஸ் வச்சு சில்கி ஹேர் வச்சு நம்ம ஜிம்மின் தான் நின்றுட்டுருக்காரு. அவரை பார்த்தோன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. உன்னதாம்மா சொல்கிறேன் எந்திரி அப்படின்னா நீங்கள் அப்படியே எந்திரிச்சு நிற்கிறீங்க. கோல்டு ஃபேஸை மெயின்டைன் பண்ணே அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி கோல்டு ஃபேஸ் வச்சுட்டு எந்திரிச்சு நிற்கிறீங்க. ஸோ நான் கிளாஸ் ரூம்குள்ளே வரும்போது யாருமே பேசக்கூடாது தெரியுமா? ஓ ஸோ இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து நான் கவனிக்கல சார். ஸோ அதனால தான் நான் வந்து பேசிகிட்டு இருந்தேன். ஸோ கவனிச்சு தான் நீ பேசியிருப்பேன் சொல்ல வரியா? ஹானஸ்டான ஆன்சர் வந்து நோன்னு தான் நான் சொன்னோம். நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு தெரியுமா? ஓ ஜஸ்ட் ஒரு ஸ்டாஃப் கிட்ட. நீ ஏன் முன்னாடி ஜஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட் தான். அந்த ஸ்டாஃபுக்கும் கீழே ரொம்ப கீழே அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி கை வச்சு அழுத்தி காட்டுறாரு. எக்ஸ்கியூஸ் மீ, வாட்ச் யுவர் மவுத் ஃபர்ஸ்ட். யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு தெரியுமா? நான் நினச்சேன்னா அந்த இடத்துல ஒன்றால் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அந்த கிட்ட இருக்கிற பொண்ணு வம்பு வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நீங்களும் வந்துட்டு இப்போது சாரி கேட்குறீங்களா அப்படின்னா எல்லோரும் உங்களை எப்படி திரும்பி பார்க்குறாங்க. அப்படியே கொச கொசன்னு எல்லாருமே பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எப்படி பேசுகிறாப்பா திமிரப்பாரு. ஜிம்மின் சார்கிட்டே இப்படி தான் பேசுகிறா. ஜிம்மின் சார்லாம் பேசணும்னு சொல்லிட்டு எத்தனை பொண்ணுங்க அலைவாங்க தெரியுமா? அந்த ஜிம்மின் சார்கிட்ட எப்படி பேசலான்னு பேசினோன்னே இவனே பெரிய மன்மத குஞ்சாயா அழகாக தான் இருக்கான் அதுக்கு இப்படி அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஜிம்மன் வந்து மறைச்சிட்டு உட்காரு அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்து உட்கார மாட்டேன் அப்படிங்கும்போது ரொம்ப தெனமாட்டம் நின்றுட்டுருக்கீங்க. ஓகே, அப்போது எந்த சீக்கிரம் ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைக்க சொல்லிட்டு அவர் பாட்டு கிளாஸ் எடுக்கிறாரு. நீங்கள் எப்படியும் முறைச்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்களே உட்காந்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து எப்படின்னா ஒருத்தவங்களை பிடிச்சிருக்குன்னா நீங்கள் மெயினாக போயிட்டு லைக் சண்டை போடுற மாதிரி அந்த மாதிரி தான் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஜிம்மில் பார்த்தா லைட்டாக கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருந்திருக்கும். ஒரு பண்ணுறதை பார்த்தா உங்களுக்கு வந்து கொஞ்சம் காண்டாகிட்டு தான் இருந்திருக்கும். யாருமே இவனா இங்கே பாரு, இவர் வந்து நம்மளோட சார் பார்த்தாலே தெரியுது. என்ன அவனுக்கு இல்லை அவர் பேர் பாக் ஜிம்மன். இங்கே இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் எல்லாத்துக்குமே ஸ்டாஃப்லேருந்து பாய் ஸ்டாஃப்லேருந்து எல்லாருமே வந்து இவர் வந்து லைக் எல்லாத்துக்குமே அவர் பிடிக்கும். அப்படியா? பாய் ஸ்டாஃபில் சில பேர் வந்து இவருக்காகவே கேவாலாம் மாறி இருக்காங்க தெரியுமா? அப்படின்னா நீங்கள் ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக பார்க்குறீங்க. அந்தளவுக்கு ஒரு அழகாக இருப்பார். இவரெல்லாம் பேசலேன்னு பொண்ணுங்க ஏங்குவாங்க. நீங்கள் நம்ம இவர்கிட்ட இப்படி பேசிட்டு உட்காந்துருக்க சும்மா போர் அடிச்சிச்சா அதான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ ஜிம்மில் வச்சக்கணுவாங்க அப்படி இப்படி பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ ஜிம்முனுக்கும் அது மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். அவங்களுக்கு என்னென்னு தெரில, பட் ஜிம்மின் கிட்டே இருக்கும்போதெல்லாம் ஒரு மாதிரி ஜிம்மின் இந்த கிளாஸ் ரூமில் இருக்கும்போதெல்லாம் ஒரு மாதிரி லைக் எப்படி சொல்கிறது அட்ராக்ஷனாக இருக்கிற மாதிரின்னு சொல்லலாம். பட் ஒரு மாதிரி அவர்கிட்ட எதுவும் உங்களுக்கு இருக்குது அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து சுற்றிட்டுருக்கீங்க. ஸோ ஆஃப்டர் கிளாஸை முடிச்சுட்டு அந்த வெளியே போயிருப்பார். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதெல்லாம் நீங்கள் வந்து நாளைக்கு இதில் வந்து அவங்க கொஸ்டின்ஸ் கேட்பான். ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வெளியே போகிற நோட்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஸோ என்ட்ரன்ஸில் போயிட்டு அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு ஒரு நிமிஷம் திரும்பி அப்படியே உங்களை பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் வந்து போயிருப்பார். என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மக் பண்ணிட்டு அந்த கிட்ட இருக்கிற பொண்ணு பேசுகிறீங்க. அப்படியே தான் போயிருக்கும். ஸோ ஈவினிங் நீ இப்படியே வந்து வெளியே வந்துட்டுருக்கீங்க. அந்த பொண்ணு கூட தான் சுற்றிட்டுருக்கேன். யாரும் நான் புள்ளி பண்ணான்னு சொன்னேன். ஏன் இப்போ கேட்குறேன்? இல்லை நான் பார்த்துக்கிறேன், நீ சொல்லு. அந்த சீரியஸாக சொல்லி கையை காட்டினோன்னா நீங்கள் அப்படியே போய் முன்னாடி நிற்கிறீங்க. ஸோ அவங்களால நீங்கள் கொஞ்சம் குட்டையாக தான் இருப்பீங்க. அவங்களாம் வந்து உங்களை மாதிரி தெனாவட்டாக பார்க்குறாங்க. என்ன பாப்பா பாடுறா பாப்பா ஃப்ரீ ஹேர்லாம் விட்டுருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் ஹேர் கிட்ட கையை வைக்க வருவாங்களா? அவ்வளோதான். இல்லைங்க நீங்கள் நல்லா ஷார்ப்பான ஸ்கூல் ரூல்ஸ் எதுவுமே மதிக்காமல் ஒரு மாதிரி
ஷார்ப்பான நெயில்ஸ் வச்சுருப்பீங்க. அவங்க கையை பிடிக்கல, நீங்கள் அந்த நெயில்ஸோடு சேர்த்து அப்படியே உங்கள் கைக்குள்ளே இறக்கிடுறீங்க. அவ்வளோதான், அவங்க கதறி அடிச்சுட்டு அப்படியே கீழே விழுந்துடுறான் அந்த பையன். இன்னைக்கு வழியில் முட்டி போட்டு கீழே உட்காந்துடுறான். பாப்பாவா? ஐயோ, தப்பான வார்த்தையாச்சு இது. நீங்கள் என்ன இப்போ மேடம்னு கூப்பிட்டாகணுமே. இது மேடம் அங்கே பாரு பாப்பா, யார்கிட்ட பேச தெரியுமா, ஸ்கூல்லே நம்பர் 1 புள்ளி. நம்பர் 1 புள்ளி, இந்த நேம் உனக்கு கேவலமாக இருக்குது. நான் ஒரு நேம் வைக்கவா? ஷிட். பர்ஃபெக்டாக இருக்குல்ல, பார்க்கவும் அப்படி தான் இருக்க, பேசுகிறதும் அப்படி தான் இருக்குது. அப்படின்னா அந்த பையனுக்கு வந்து அப்படியே கோவம் வந்துருக்கும். என்ன பேசுகிற அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்திருப்பாரு. அவ்வளோதான், அந்த இடத்துல வந்து இப்போ ஸ்டாஃப்ஸ்லாம் வர மாதிரி இருக்குது. அந்த பசங்க அப்படியே பின்னாடி போயிருப்பாங்க. ஸோ அவங்க அந்த பசங்க வந்து அங்கேருந்து போனோன்னா நீங்கள் ஜாராவை திரும்பி பார்த்துட்டு, வா ஜாரா போகலாம், உன் வீடு எங்கே இருக்கா, நீங்கள் மாதிரி பேசுகிறீங்க, கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கீங்க. அவன் என்னன்னா, யாருமா நீ, என்னை காப்பாற்றுங்க தேவதையாங்கிற ரேஞ்சுக்கு உங்களை பார்த்துட்ருக்கேன். ஆனால் நான் ஒன்று கேட்குறேன், என்னை தப்பாக நினச்சிக்காத. கேளு, தப்பாக நினச்சிக்க மாட்டேன். இல்லை, நீ பார்க்க ரூடாக இருக்கிற மாதிரி இருக்க, டெக்ஸின் போடுற பொண்ணு மாதிரி அந்த மாதிரி இருக்க. பட் நீ லைக் உங்ககிட்ட பழகும்போது தான் தெரியுது நீ அப்படி இல்லைங்கிறது அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அதுக்கு வந்து அப்படியே சிரிச்சிட்டே, ஓகே என்னோடய கேரக்டரை பற்றி இங்கே ஒரு பொண்ணு புரிஞ்சிருக்கா போலே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து மாதிரி ஸ்மைல் பண்ணுறீங்க. லைக் அவன் காலையிலேருந்து பார்த்த ஸ்மைல்லேருந்து இப்போ தான் ஒரு, நீங்கள் காலையிலேருந்து நிறைய வாட்டி ஸ்மைல் பண்ணியிருப்பீங்க, ஒரு மாதிரி டெவிலிஷாக ஸ்மைல் பண்ணியிருப்பீங்க, ஆக்வர்டாக ஸ்மைல் பண்ணியிருக்கீங்க, எல்லா விதத்துலேயும் வந்து ஸ்மைல் பண்ணியிருப்பீங்க. இப்போ தான் ஒரு ட்ரூவான ஸ்மைலை பார்த்த மாதிரி அவளுக்கு ஒரு ஃபீல். அவர் வந்து ஒரு மாதிரி பிரைட்டான ஸ்மைல் கொடுத்துட்டு, இப்போ தான் என்னோடய ஹோல் ஹார்ட்டடாக சொல்கிறேன், லெட்ஸ் பி ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கையை கொடுத்துட்டு ஹேண்ட் செக் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் அப்படியே முன்னாடி போய் நிற்கிறீங்க. உங்கள் முன்னாடி வந்து ஒரு பெரிய லக்ஸரியான ஒரு கார் வந்து நிற்கிது. அந்த பொண்ணை வாயை பிறந்துட்டு, இந்த காரா, இது ரொம்ப லக்ஸரியான கார் ஆச்சு, ரொம்ப ரேட் இது அப்படின்னு சொன்னேன்னா, ரைட் போனால் ஆசைப்பட்றியா, இது யாரோட கார், என்னோடய கார் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நீங்கள் வந்து ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸோ டிரைவர் வந்து அப்படியே வெளியே இறங்கி டோர் ஓப்பன் பண்ணி விட்டுருவா. இப்போ உங்களுக்கு நீங்கள் வந்து கீ அப்படிங்கிறீங்க. டிரைவர் வந்து வித்தவுட் அ வேர்ட் அந்த கீ எடுத்து உங்கள் கையில் கொடுக்குறாரு. நீங்கள் எப்படியோ போய்க்கோங்க, நானும் என் ஃப்ரெண்டும் கார் எடுத்துக்கு போகிறோம், நீங்கள் நடந்து போனாலும் சரி, உருண்டு போனாலும் சரி, என் பறந்து போனாலும் சரி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்படியே இந்த காரில் ஏறி உட்காந்து கிட்ட சீட்டில் உட்காரு அப்படிங்கிறீங்க. அவன் அப்படியே உள்ளே போய்ட்டு ஒரு மாதிரி ஸ்மைலோட, அவள் இந்த மாதிரி காரெல்லாம் போனதே இல்லை போல், அவள் பாட்டு இப்படி உள்ளே ஏறி உட்காரான். ஸோ அந்த ஸ்கூல் வந்து கொஞ்சம் ரிச் பீப்புள்ஸ் படிக்கிற ஸ்கூல் தான். அந்த பொண்ணு வந்து ஸ்காலர்ஷிப்பில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பா. கொஞ்சம் இந்த நாய்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என் பூனைக்குட்டி தான் கிட்டேருந்து மியாவும் மியாவுன்னு கத்திட்டுருக்கு. ஸோ ஆஃப்டர் நீங்கள் அப்படியே இந்த காரை அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருப்பீங்களா. ஸோ முன்னாடி யாரோ அப்படியே அந்த நான் அந்த ஸ்கூலுக்கு வெளியே தான் பார்க்கிங்லாட்ருக்கும், அங்கே யாரோ அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. ஓ மிஸ்டர் பார்க் ஜிமின் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போய்ட்டு அவர் மேலே இடிக்கிற மாதிரி போய்ட்டு ஸ்டாப் பண்ணுறீங்க. அவர் அப்படியே திரும்பி ஒரு மாதிரி டிவ்லிஷாக மறைக்கிறாரு. அவரோட ஐஸ் ஒரு செகண்ட் வந்து ரெட் கலரில் சேஞ்ச் ஆகிட்டு ஸ்டாப் ஆகிருக்கும். நீங்கள் அதை அப்படியே பார்த்துட்டு, ஓ பாவம் நடந்து போகிறீங்களா சார், வேணா லிஃப்ட்டு கொடுக்கட்டுமா, உன்னோட லிஃப்ட்டா, இந்த மாதிரி சீப்பான காலெலாம் நான் வரமாட்டேன் அப்படி சொல்லி அவர் நடந்து போயிடாரு. நீங்கள் அப்படியே அந்த ஸ்டேரிங் வரலே போட்டு நங்குன்னு ஒரு அடி அடிச்சுட்டு, ஓ இன்சல்ட், ஆனால் எனக்கு இல்லையே, இது நல்லாயிருக்கு அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு மாதிரி க்ரீப்பியாக சிரிச்சிட்டே வந்து அந்த கார் அப்படியே எடுத்துகிட்டு போயிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்திருப்பீங்க. உங்களுக்கு வந்து போய் ஜிம்மினை பார்க்கணுன்னு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் தேடுது, மனசெல்லாம் அலைப்பாயுது. கிளாஸில் உட்காந்துருக்கீங்க. ஜிம்மினோட பீரியட் வந்து இன்றைக்கி 2 இருக்குது. ஸோ நீங்கள் ஜிம்மினோட பீரியட் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்குறீங்க. வேறு யாரோ மேம் உள்ள வராங்க. யார் இது? ஐயோ இன்றைக்கி ஜிம்மின் சார் வந்து ஆப்சன்ட், தெரியாதா உனக்கு? ஓ ஏன் தெரியல. ஆனால் இந்த பொண்ணுங்களை என்ன சொல்கிறாங்கன்னா, லைக் ஜிம்மின் சாருக்கு வந்து சன்லைட்டே பிடிக்காது. அவர் வந்து இந்த மந்த்லி வந்து 1 or 2 days தான் வந்து இங்கே சன்லைட்டே வரும். அந்த டேலலாம் வந்து இவர் வந்து ஆப்சண்ட் ஆயிடுவார், வரமாட்டார் ஸ்கூலுக்கு. இவருக்கு வந்து சன்லைட்டே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. ஓ அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக வந்து பார்த்துட்ருக்கீங்க அவரை, லைக் அந்த பொண்ணை. ஸோ ஆஃப்டர் வந்து இந்த ஸ்கூலில் கொஞ்சம் உங்களுக்கு போரிங்காக தான் போயிருக்கும். ஸோ ஆஃப்டர் நீங்கள் அப்படியே வந்து நடந்த வீட்டுக்கு போகிறீங்க. லைக் இப்போ வந்து உங்களுக்கு அந்த பொண்ணு கூட இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு மாதிரி நடந்த வீட்டுக்கு போகிறது வந்து பிடிச்சிருக்கு, அவள் கூட போகிறதுனால. ஏன்னு தெரில, இப்போ தான் ஒரு பெஸ்ட் அண்ட் ஃபீலே அவகிட்ட வந்து வருது. ஒரு ஃபஸ்ட் டைமாக ஒரு பெஸ்ட் அண்ட் ஃபீல் வந்து வருதுன்னா அந்த பொண்ணுக்கிட்ட மட்டும் தான் உங்களுக்கு. ஸோ நீங்களும் அப்படியே வந்து நடந்துகிட்டே போயிருப்பீங்க வீட்டுக்கு. ஸோ வீட்டுக்கு போய்ட்டு அந்த மாதிரி பிரைட் ஸ்மைலோடு நீங்கள் அப்படியே உள்ள என்ட்ரு ஆகுறீங்க. உங்கள் பேகை கையில் வச்சு, லைக் பேகை கழட்டி கையில் வச்சுட்டு உள்ள என்ட்ரு ஆகிருப்பீங்க. உள்ளவங்க அப்பா தான் இருக்காங்க. என்ன வேணுமா, இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்மைலோ ஃபேஸ்ட்டு நான் பார்த்தே இல்லை. ஆமாப்பா, எனக்கு ஒரு புது ஃப்ரெண்டு கிடச்சிருக்கா. லைக் அவளை பார்க்கும்போது எனக்கு
அவன் உண்மையிலேயே எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பான்னு தோணுது. அப்படியா, சந்தோஷம். அப்படி இருந்தா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் உள்ளே போயிட்டு இப்படி வந்து அவகிட்ட சேட் பண்ணலாம். பட் ஐயோ நம்பரே நான் வாங்கினே, நாளைக்கு வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருக்கீங்க. ஸோ ஆஃப்டர் வாட்ஸ் நெக்ஸ்ட் டே. ஸோ நீங்கள் அவள் ஸ்கூலுக்கு போகிறீங்க. இன்றைக்கி வந்து நடந்தே போகலாம், அவள் வரேன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நடந்து போயிட்டே இருப்பீங்க. ஸோ அவள் வீட்டு முன்னாடி போய் நிற்கிறீங்க. அந்த வீடு கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது. என்ன இந்த வீடு இவ்வளோ குட்டியாக இருக்குது எப்படி சொல்கிறேன், உங்கள் வீட்டோட கம்பேர் பண்ணும்போது அது குட்டி தான். பட் அவ்வளோலாம் குட்டி கிடையாது, கொஞ்சம் பெருசு தான். ஸோ அந்த மாதிரி வீட்டில் தான் அந்த பொண்ணு இருப்பாள். என்ன இந்த வீடு இவ்வளோ குட்டியாக இருக்குது, ஐயோ இதுக்குள்ளே இந்த மூச்சடிச்சு செத்துருவாங்களே மனுஷங்க அப்படிங்கிற மாதிரி இந்த வீட்டை நீங்கள் ஒரு மாதிரியாக பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அந்த பொண்ணு அப்படியே வெளியே வருவாளா, ஹலோ எப்படி இருக்க இன்றைக்கி, சாப்பிட்டியா நீ, இன்னும் உன் ஃபேஸ் ஒரு மாதிரியாக இருக்குது, எப்படி கண்டுபிடிக்கிற நீ, நான் காலையில் சாப்பிடவே இல்லை, அப்படியா உன்னை வச்சு நான் என்ன தான் பண்ண போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவளோட பேக்லேருந்து ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து கொடுக்குறா. நீங்கள் அப்படியே சாப்பிட்டே வந்து நடந்து போயிட்டுருக்கீங்க. நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு நீ சாப்பிட மாட்டேன்னு எனக்கு தெரியும், நான் உனக்கு எக்ஸ்ட்ராவாக டிஃபன் பாக்ஸ் எடுத்து வந்திருக்கேன், நம்ம ஸ்கூலில் போய் சாப்பிட்லாம், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷோல்டர் கையை போட்டு அப்படியே நடந்து போய்ட்டுருப்பீங்க. ஸோ முன்னாடி வந்து ஒரு லைக் ஒரு அழகான ஃபெதர் வந்து பறந்து போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன தான் ரிச்கலாக இருந்தாலும் இந்த மாதிரி ரோட்டில் ஏதாச்சும் ஃபெதர் வந்து வானத்துலேருந்து பறந்து வந்துட்டால் போதும், அதை கீழே விழுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கையில் பிடிச்சாகணும். அது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது அப்படியே ஓடி போயிட்டு அது நடு ரோட்டில் வந்துட்டுருக்கோம். அதை நீங்கள் அப்படியே போய் பிடிக்க போவீங்களா, அப்படியே பிடிச்சிட்டு இங்கே பாரு இதை பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை திரும்பி பார்ப்பீங்க. அப்போ கரெக்டாக ஒரு கார் உங்கள் மேலே இடிக்கிற மாதிரி வரும். ஸோ சட்டுன்னு வந்து உங்களுக்கு யாரும் அப்படியே ஹக் பண்ண மாதிரி செஸ்ட்டோடு சேர்த்து பிடிச்சிட்டு அந்த காரை ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் உங்களால் ஒன்றுமே ப்ராசஸ் பண்ண முடியல, அப்படியே ஒரு மாதிரியாக பார்த்துட்டு என்ன நடக்குதுங்கிற மாதிரி நிமிர்ந்து பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் நடு ரோட்டில் நின்றுட்டுருப்பீங்க. இப்போ சைட் ஆஃப் த ரோட்டில் வந்து நின்றுட்டுருக்கீங்க. சாரா பார்த்து வர தெரியாதா உனக்கு, இப்படி தான் வருவியா அப்படின்னு நீங்கள் அப்படியே வந்து நிமிர்ந்து பார்க்குறீங்க. பார்த்து ஜிம்மன், மிஸ்டர் பார்க் நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ நான் என்ன பண்ணுறதா இருக்கட்டும், பட் நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க, நான் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கேன். ஸ்கூலுக்கு நடந்து வரியா, மேடம் தான் ரொம்ப லக்ஸரி குயின் ஆச்சு, காரில் வரல, இங்கே பாருங்கள் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தள்ளி விட்டு புஷ் பண்ணிட்டு இன்னும் ஹக் பண்ண பொசிஷனில் தான் நின்றுட்டுருப்பீங்க. அப்படியே தள்ளி விட்டு அவங்களோட கோட்டு உங்கள் யூனிஃபார்ம் எப்படி இருக்குன்னா லைக் உள்ள ஒரு ஷர்ட் இருக்கும், அதுக்கு மேலே கோட் இருக்கும், அண்டு இன்றைக்கி கிட்டே ஒரு பவு வேர் பண்ணியிருப்பீங்க, அண்ட் ஒரு ஷார்ட்டான ஸ்கர்ட், தைஸ் வரைக்கும் தைஸை கவர் பண்ணுற மாதிரி சாக்ஸு ஷூ, அவ்வளோதான். ஸோ உங்கள் கோட்டையும் ஸ்கர்ட்டையும் அப்படியே வந்து தட்டி விட்டுட்டு அங்கே பாருங்கள், நான் நடந்து வருவேன், பறந்து வருவேன், காரில் வருவேன், ஏன் வராமல் கூட இருப்பேன், அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது சரியா. ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி வந்தீங்க, அந்த காருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி பார்க்குறது இந்த காரே இல்லை, தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது நல்லா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு மாதிரி லைக் ஒரு மாதிரியாக ஸ்மைல் பண்ணியிருப்பார். அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருப்பார். நீங்கள் அங்கேயே செலமானன்னு அவரே பார்த்துட்ருக்கீங்க போகிறவரே. ஸோ கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறமா வந்து கிட்டத்தட்ட ரொம்ப தூரமே போயிட்டார். ஸோ அங்கே போயிட்டு அப்படியே திரும்பி ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணியிருப்பார். அந்த ஸ்மைலில் வந்து அவரோட டீத் ஒரு நிமிஷம் அப்படியே லென்த்தாக ஒரு வேம்பேருக்கு ஆகிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. உங்களுக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி ஐஸை வந்து அப்படியே வைடாக்கி பார்க்குறீங்க. பட் அந்த இடத்துல வந்து அவர் வந்து வேகமாக போயிருப்பார். எனக்கு தான் அப்படி தோணுதா, இல்லை உண்மையில இருக்கு அப்படி இருக்கா, வேம்பேர் டீத் மாதிரி இல்லை, தூரமாக வந்து பார்த்தனால அப்படி இருந்திருக்கும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி திங்க் பண்ணிகிட்டே அதை விட்டுருப்பீங்க. ஸோ நீங்கள் அப்போ ஸ்கூலுக்குள்ளே போனோடனே அவள் வந்ததுலேருந்து சார் அவங்ககிட்ட கொஷினாக கேட்டுருப்பா, எப்படி இருக்குது, உனக்கு என்ன ஆச்சு, ஏன் நீ இப்படிலாம் போகிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுகிட்டே இருப்பா. நீங்கள் அதை ஃபெதரை கையை வச்சு பார்த்துட்டே இருப்பீங்க. ஸோ சாராவுக்கு வந்து ஒரு வழியாக பாரு இப்போ நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லை அப்படி சொல்லுவீங்க. அப்போ தான் சாரா வந்து இன்னும் அடிப்படல, நீ பார்த்தியா ஜிமன் சார் எப்படி அதை காப்பாற்றினாருன்னு. லைக் நான் அதை பார்க்கல, ஜஸ்ட்டு பின்னாடி கார் வரதை பார்த்துருந்தேன், நிமிர்ந்து பார்த்தா நீ வந்து சைட் ஆஃப் த ரோட்டில் நின்றுட்டு இருந்த, காரையும் காணும். ஓகே ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே கிளாஸ் ரூமில் உட்காந்துட்ருக்கீங்க. ஃபஸ்ட் பீரியடே ஜிமனோட பீரியட் தான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கீங்க. சன்லைட் இருக்கும்போது ஸ்கூலுக்கு வர மாட்டார், லைட்னிங் ஸ்பீடில் வந்து என்ன காப்பாற்றினார் எப்படி, அண்ட் நான் அவர் ஸ்மைல் பண்ணும்போது அவரோட டீத் அப்படியே ஒரு நிமிஷம் லாங் ஆகிட்டு போச்சு, வேம்பேருக்கு இருக்கிற மாதிரி. அண்ட் அவர் கோவமாகும்போதும் நான் பயப்படும் போதும் ஷாக் ஆகும்போதும் அவரோட ஐஸ் ரெட் கலரில் டர்ன் ஆகுது. சம்திங் ஸ்ட்ராங், அவர்கிட்ட ஏதோ ஒரு மிஸ்ட்ரி இருக்குது, யாருக்கும் தெரியாத ஒன்று கண்டுபிடிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு
நீங்கள் பாட்டுக்கு அந்த கிளாஸை கவனிக்காமல் அப்படியே இருக்கீங்க. ஸோ ஜிமின் வந்து ஒயன் ஸ்டாண்டப் சார் அப்படி சொல்லிட்டு எழுந்து நிற்கிறீங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் சொல்கிறீங்களா அப்படின்னா நீங்கள் அந்த கொஸ்டின் அப்படியே ரீட் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் கடன்னு சொல்கிறீங்க. வாவ் இம்ப்ரெசிவ், உட்காந்துக்கோ அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்து திரும்ப வந்து டீப் திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஜிம்மில் வந்து இன்ச் பை இன்ச்சாக நோட் பண்ணிட்டுருக்கீங்க. ஒரு வேளை வேம்பயராக இருப்பாரோ? வேம்பயர்ஸ்லாம் இருக்கான்னு மெத்திக்கல் கிரியேச்சர் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. பட் வேம்பயர்ஸ் உண்மையிலே இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. திரும்ப வந்து ஜிமின் வயன் எந்திரி இப்போ உங்களுக்கு என்னடா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா நீங்கள் அப்படியே கடையில் அந்த கொஸ்டினை படித்து பார்த்துட்டு ஆன்சர் சொல்லியிருப்பீங்க. எப்படி இந்த ஆன்சர் வந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னா அதையும் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. ஆன்சர் என்னமோ கரெக்டாக தான் பண்ணுறேன். பட் நீ கிளாஸை கவனிக்கவே இல்லை. கவனிக்காமல் அப்படியே ஆன்சர் பண்ணுறேன். உட்கார் அப்படின்னு சொன்னால் நீங்களும் வந்து அப்படியே உட்காந்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் அந்த கிளாஸில் தான் போயிருக்கும் உங்களுக்கு. இப்போ கிட்டத்தட்ட வந்து 1 month ஆயிடுச்சு. இந்த 1 monthமே வந்து சன்லைட் இருக்கும்போது வந்து ஜிமின் வரல ஸ்கூலுக்கு. அதான் உங்களுக்கு இன்னும் சஸ்பீஷியஸாக இருக்குது. ஸோ ஒன் ஃபைன் டே வந்து ஜாரா வந்திருக்க மாட்டா. நீங்கள் வந்து இப்போ போடுற பிளான் ஜிமினை ஃபாலோ பண்ணிட்டு அவர் வீட்டுக்கு போவோம் என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து நிறைய அந்த குட்டி குட்டி கேமராஸ்லாம் இருக்கும் தெரியுமா, அதெல்லாம் வச்சோன்னா லைக் எங்கேயாச்சும் செட் பண்ணி வச்சுட்டு போய்ட்டோன்னா லைக் பின்னாடி வந்து ஸ்டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டிக் பண்ணி மறைச்சி வச்சுட்டு போய்ட்டோன்னா நம்மளால் ஃபோன்லேருந்தே கனெக்ட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேமராஸ் தான் நீங்கள் வச்சுருக்கீங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு அவர் ஜிமின் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு அப்படி போன மாதிரி பதுங்கி போயிட்டுருக்கீங்க. ஸோ ஜிமின் வந்து டக்குன்னு பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. 2 times திரும்பி பார்த்துருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் திரும்பியும் பார்க்கல. அப்போ வந்து அவங்களுக்கு கொஞ்சம் மாதிரி நிம்மதியாக இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே வீட்டுக்கு போகிறீங்க. அங்கே பார்த்து இன்னும் கொஞ்சம் டீப் ஃபாரஸ்ட்டில் தான் இருக்குது. ஆல்ரெடி சிட்டியோட அவுட்டரில் தான் இருக்கும். இன்னும் அவுட்டரில் போயிட்டு லைக் கொஞ்சம் ஃபாரஸ்ட்குள்ளே போன மாதிரி தான் இருக்குது அவரோட வீடு. லைக் எப்படி சொல்கிறது, அந்த பிளேஸில் லைக் இந்த சிட்டியோட அவுட்டரில் வந்து சன்லைட் ஆச்சும் ஒரு 2 days கிட்ட லைக் ஒரு மந்த்லியில் 2 days அந்த இடத்துல சன்லைட் வரும். பட் அவர் போகிற இடத்துக்குள்ளே சன்லைட்டே வராது. அவ்வளோ இருட்டாக இருக்குது. உங்களால் அந்த இடத்துல பார்க்கவே முடியல. இத்தனைக்கும் நீங்கள் டார்க்னஸ்லேயே இருக்கிற பொண்ணு. சுத்தமாக வந்து டார்க்னஸை நீங்கள் எப்போவுமே நல்லா பார்ப்பீங்க மற்றவங்களோட. பட் இப்போ உங்களால் ஒன்றுமே தெரியல, முன்னாடி என்ன இருக்கணும்னு தெரில. ஸோ நீங்கள் அப்படியே முன்னாடி கால் எடுத்து வைக்கிறீங்க, இலையோட சவுண்ட் கேட்குது. ஐயோ என்ன இலை சவுண்ட் கேட்குது, இவர் எங்கே கூப்பிட்டு வந்திருக்காரு சொல்லிட்டு நீங்கள் ஃபோன்லேருந்து டார்ச் ஆன் பண்ணலான்னு பார்க்குறீங்க. ஆன் பண்ணால் மாட்டிக்குவீங்க. இப்படி இருட்டுக்குள்ளே ஒருத்தவங்களை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கீங்க. பின்னாடி ஒன்றுமே தெரியல, டார்ச் ஆன் பண்ண மாட்டிக்க மாட்டிங்களா? ஸோ அதனால தான் வந்து ரெடிங்க கொஞ்சம் தெரிஞ்சதை வச்சு மேனேஜ் பண்ணி போகிறீங்க. ஒரு வீடு இருக்கிறது உங்களுக்கு கணக்கு தெரியுது. ஜிமின் அதுக்குள்ளே போகிறாரு, அது வைக்கணும்னு தெரியுது உங்களுக்கு. ஆனால் அது ரொம்ப இருட்டாக இருக்குது. லைக் ஈவினிங் டைம் தான் ஆகுது. உள்ளே ஏதோ நட்டராத்திரி 12 மணி மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே வந்து உள்ளே வீட்டுக்குள்ளே போகிறீங்க. ஜிமின் போனோன்னே பொறுமையாக அந்த கேட் அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறீங்க. போயிட்டு உங்கள் டார்ச் ஆன் பண்ணுறீங்க. ஆன் பண்ணிட்டு சுற்றி இந்த வீட்டை பார்க்குறீங்க. ஸோ டோர் பவர் பேன் திறந்துருக்கு. என்ன இந்த மனுஷன் திறந்து வச்சுட்டே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. ஸோ அங்கே போய் பார்த்தா லைட்லாம் ஆனில் இருக்குது. உள்ளே யாரையுமே காணும். வா இப்போ நான் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே மேலே ரூம்லேருந்து சவுண்ட் கேட்குது. ஸோ நீங்கள் பொறுமையாக கீழே ரூமுக்கு போயிட்டு ஒரு ரூம்லேயும் அந்த கேமரா வச்சுட்டே இருக்கீங்க. ஸோ இப்போ ஃபுட் ஸ்டெப்ஸ் சவுண்ட் கேட்குது. லைக் மேலே அப்ஸ்டார்ஸ்லேருந்து கீழே இறங்கி வர மாதிரி. ஸோ நீங்கள் அந்த ரூம்குள்ளேயே அப்படியே வந்து வெளியே வந்து ஒரு பில்லர் பின்னாடி ஒழிஞ்சிட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி கேமரா ஃபிட் பண்ண ஒரு ரூம்குள்ளே தான் வந்து அவர் போகிறாரு. நீங்கள் அதை பார்த்துடுறீங்க. லைக் அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் அந்த சைடு தான் போகுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃபோன் ஆன் பண்ணி பார்க்குறீங்க. அதுக்குள்ளே வந்து அவர் போகிறது தெரியுது. அந்த இடத்துல கிச்சனில் என்னமோ பண்ணிகிட்ருக்காருங்க தெரியுது. ஸோ கிச்சன் லைக் ஒரு ரூமுக்கு வந்து எல்லா ஆங்கிலேருந்து பார்த்தா எல்லாமே கரெக்டாக தெரிகிற மாதிரி ஒரு 4 கேமராஸ் கிட்டே வச்சுருப்பீங்க. ஸோ நீங்கள் அப்படியே வந்து உங்களோட பேக்குள்ளே பார்க்குறீங்கன்னா எவ்வளோ கேமரா இருக்குன்னு. அது இருக்குது 20-30 கிட்ட. மேலே ஒரு ரூம் இருக்குன்னு தெரியலையே. ஸோ நீங்கள் அப்படியே மேலே பொறுமையாக அப்ஸ்டேர்ஸ்க்கு போகிறீங்க. லைக் அந்த ஸ்டெப்ஸை நீங்கள் கால் எடுத்து வைக்கிங்க. அது உட்டன் ஸ்டெப்ஸ் போல் அழகாக சவுண்டு கேட்குது. அவ்வளோதான். உங்கள் ஷூ அப்படியே கழட்டி சாக்ஸால் நடந்து போயிட்டுருக்கீங்க மேலே. ஸோ மேலே போய்ட்டு அந்த ஒரு ரூம்லேயே வந்து நீங்கள் அப்படியே எல்லாத்தையும் மாட்டிகிட்டே இருக்கீங்க. ஸோ ஒரு ரூம் இருக்குது. டோர் பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் அதை பொறுமையாக ஓப்பன் பண்ணுறீங்க. அந்த பழைய டோர்லாம் ஓப்பன் பண்ணால் ஒரு சவுண்டு கேட்கும் தெரியுமா, அந்த மாதிரி சவுண்டு கேட்குது. என்ன தான் வீடு வருது அப்படி சொல்லிட்டு நீங்கள் இப்படி பொறுமையாக ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறீங்க. ஸோ உள்ளே போய் பார்த்தா அந்த ரூம் வந்து செம்ம பெருசாக இருக்குது. உள்ளே ஒரு மாதிரியாக இருக்குது. பிளட் ஸ்மெல் வருது உங்களுக்கு. அப்படியே மூக்கு பிடிச்சிட்டு அங்கெல்லாம் கேமராவை ஃபிட் பண்ணிட்டு நீங்கள் அவ்வளோதான் எடுத்தாமல் பாரு ஒரு ஓட்டவங்க மாதிரி வெளியே வந்து அப்படியே டார்ச் ஆன் பண்ணிட்டு போனவங்க தான் அப்படியே போயிருப்பீங்க. லைக் கஷ்டப்பட்டு வழியை கண்டுபிடிச்சி அப்படியே போகிறதுக்குள்ளே போதும்னா இருக்கும் உங்களுக்கு. அந்த காட்டை விட்டே அப்படி தான் வெளியே வரீங்க. எங்கே வந்திருக்கோம் நம்ம இப்போ? ஐயோ கடவுளே, உள்ளே வர சிக்னலே இல்லை இந்த காட்டுக்குள்ளே. ஐயோ இந்த பிளேஸ்
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சுற்றி பார்க்குறீங்க. லைக் காட்டுக்குள்ளே பூந்து ஏதோ ஒரு மெயின் ரோட்டுக்கு வந்திருக்கீங்க. பட் இது எந்த சைட் ஆஃப் த ரோடுன்னு உங்களுக்கு தெரியல. சிக்னல் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோன் ஆன் பண்ணி கண்ணை மூடி திறக்கிறீங்க, சிக்னல் இருக்குது. அப்பாடி அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே லைக் நீங்கள் ஆல்ரெடி வந்து வீட்டில் உங்களோட பேக்கில் வந்து ட்ராக்கர் இருக்கும், உங்கள் அப்பா நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் தொலைஞ்சு போனாலும் வழி வர்றதுக்காக உங்கள் ஃபோன்லேருந்து உங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கான ரூட் கனெக்டாக இருக்கும். ஸோ ஒரு வழியாக அதை வந்து நீங்கள் பார்த்து கண்டுபிடிச்சி வீட்டுக்கு போயிருப்பீங்க. ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டு அந்த கேமரா ஆன் பண்ணுறீங்க. ஸோ ஜிம்மன் வந்து என்னென்னமோ பண்ணிகிட்ருக்காரு கிச்சனில். இன்னும் கிச்சனில் தான் இருக்கணும் அப்படிங்க நீங்கள் அதை பார்க்குறீங்க. ஸோ அவர் வந்து அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே லைக் நீங்கள் ஃப்ரிட்ஜுக்கு மேலே கேமரா செட் பண்ணியிருப்பீங்க. அவர் அங்கே பண்ணுறதுலாம் தெரிஞ்சிருக்கும். இப்போ ஃப்ரிட்ஜ் கிட்டே போனோன்னா ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் அடுத்த கேமரா ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜுக்கு ஆப்போசிட்டில் இருக்க கேமரா பார்க்குறீங்க. ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணால் உள்ளே ஃபுல்லாக ரெட் கலர் லிக்விடாக இருக்குது. என்னது அது, பிளட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரியாக பார்க்குறீங்க அதை. ஸோ அவர் பாட்டுக்கு எடுத்து கடக்கடக்குன்னு குடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்படியே நீங்கள் அதை பயந்துகிட்டே பார்க்குறீங்க. ஸோ இப்போ ஜிம்மன் அப்படியே இறங்கி லைக் எப்படி சொல்கிறது, அந்த ரூமை விட்டு வெளியே வந்து எங்கேயோ போகிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே ஹாலில் இருக்க எல்லா கேமராவும் பார்த்துட்டே போயிட்டே இருக்கீங்க. ஸோ அவர் வந்து அந்த ஸ்டார்ஸ் கிட்டே போயிட்டு ஒரு மாதிரி ஏதோ தரையில் பண்ணுறாரு. அப்படியே லைக் கீழே வந்து ஒரு பேஸ்மெண்ட் இருக்கிற மாதிரி ஒரு டோர் ஓப்பன் ஆகுது. லைக் தரையிலேருந்து அந்த ஹீல்ஸை பிச்சு டைல்ஸை பிச்சு தான் வந்து அதை ஓப்பன் பண்ணுறாரு. நீங்கள் ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறீங்க. லைக் நீங்கள் அந்த இடத்துல ஒரு பிளேஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, அந்த இடத்துல நீங்கள் கேமராவும் வைக்கல. அதனால் வந்து அவர் அப்படியே உள்ளே போகிறாரு. முடிஞ்ச அளவுக்கு பார்க்குறீங்க. அண்ட் அவர் உள்ளே போனோன்னா அதுவே டார்க்காக இருக்கா, அவங்களுக்கு ஒன்றுமே தெரில. என்ன நடக்குதுங்க? அவர் இப்போ ரத்தத்தை குடிச்சாரா? குடிக்கும்போது கண்ணெலாம் ரெட் கலரில் ஆச்சு, பல்லெல்லாம் வளைஞ்சி. அப்படி சொல்லிட்டு நீங்கள் வேகமாக கூகுளுக்குள்ளே போயிட்டு வேம்பயர்லாம் இன்னும் இருக்கிறதுக்கான ஏதாச்சும் கிடச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்குறீங்க. கூகுள் எப்படி இடக்கு மடக்காக தானே பதில் சொல்லும். ஸோ அந்த மாதிரி தான் சொல்லுது. நீங்கள் வந்து ஓயோயோ வேம்பயர் அவர் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே என்னால் முடியலடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறீங்க. உங்களோட இப்போது மிஷின் என்னென்னா, நம்ம கொஞ்ச நாளில் போயிட்டு அவன் வீட்டில் அந்த பேஸ்மெண்ட்டில் அங்கே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். அங்கே போய்ட்டு கேமரா செட் பண்ணிட்டு வரோம். அதுக்கு ஒரே வழி ஜிம்மன் ஒர்க்குக்கு போன பின்னாடி போகிறது அப்படி சொல்லிட்டு நீங்களும் பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் ஸ்கூலுக்கு போயிருப்பீங்க. ஸோ ஜிம்மன் வந்திருக்க மாட்டார். அதுக்கடுத்த நாளும் ஸ்கூலுக்கு போயிருப்பீங்க, ஜிம்மன் வந்திருக்க மாட்டார். பிகாஸ் அங்கே வந்து அந்த 3 டேஸுமே வந்து ரொம்ப சன்னியாக இருந்திருக்கும். பிகாஸ் அது வந்து சம்மர் சீசன் வேறையா. ஸோ அடிக்கடி வந்து இப்போலாம் வெயில் வர ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டே போயிருப்பீங்க, ஜிம்மன் வந்திருப்பார். அவ்வளோதான், இன்றைக்கி ஆக்டிங்கை போட்டுற வேண்டியது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு மாதிரி உங்கள் ஃபேஸே பாவமாக வச்சுருக்கீங்க. ஸோ ஜிம்மனோட ஹார் வந்து இன்னும் ஒரு 2 ஹார்ஸ் கழிச்சு தான் இருக்குது. ஜிம்மனை நீங்கள் காலையிலே வந்து வந்துடுறத பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் இப்போ வந்து வாஷ்ரூம் போயிட்டு அடுத்த ஹார் தான் ஜிம்மனோட ஹார். ஸோ இன்டர்வல் டைமில் போய்ட்டு வாஷ்ரூம் போயிருக்கீங்க நீங்கள். ஸோ அங்கே கண்ணாடி போய் எடுத்து போயிட்டு வாஷ்ரூம்குள்ளே உட்காந்து கண்ணாடி ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் எல்லாத்தையுமே இப்படி இடுப்பில் சொருகி வச்சு கொண்டு வந்திருப்பீங்க. லைக் பேண்ட்டுக்குள்ளே வந்து ஸ்கர்ட்டுக்குள்ளே வந்து அப்படியே சொருகி வச்சுருப்பீங்க உங்களோட எல்லாத்தையுமே. அதுக்கு மேலே ஓவர் கோட் மறைச்சிருக்கும்ல, எல்லாத்தையும் சொருகி வச்சு கொண்டு வந்திருப்பீங்க. அங்கே போய்ட்டு கண்ணாடி ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே ஐஸ்க்கு மேக்கப்லாம் போட்டு ஒரு மாதிரி லைக் ஃபீவர் அந்த அப்படி இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு மேக்கப்லாம் போட்டு முடிச்சுட்டு பார்க்கவே பாவமாக இருக்கீங்க. ஸோ உங்கள் லிப்ஸ்டிக்கை கொஞ்சம் அழிச்சிட்டு நார்மலான லிப் ஷேடில் வந்து அப்படியே போய்ட்டு உங்கள் கிளாஸ் ரூமில் உட்காருங்க. எல்லா மேக்கப் ஐட்டம்ஸையும் வந்து உங்கள் பேக்கில் வச்சுட்டு. ஸோ ஜிம்மனோட ஹார் வருது. ஜிம்மன் எடுத்தோடனே உங்களை தான் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குறாரு, ஒரு மாதிரி டார்க் ஐஸோட. நீங்கள் ஜிம்மனை பார்க்கவே இல்லையே. ஸோ ஜிம்மனுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்குது. அவர் அங்கே வந்து நின்றுட்டுருக்காரு ஒரு ஸ்மோக்கோட. நீங்கள் வந்துட்டு அவ்வளோதான் முடியல, உங்களால் இரும ஆரம்பிச்சிடுங்க சொல்லிட்டு இருமிட்டே இருக்கீங்க ஒரு மாதிரி தலையை பிடிச்சிட்டு. ஜிம்மன் வந்துட்டு என்னாச்சு சார், என்னால் முடியல நிற்க கூட முடியல அவனை சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி அப்படியே ஃபெயிண்ட் ஆகி கீழே வந்துடுறீங்க. சாராக தான் பிடிச்சிருப்பா. ஓகே, இவளை யாராச்சும் கீழே கூட்டு போங்க. கீழே கொண்டு போயிட்டு ஆஃபீஸ் வந்து சொல்லிட்டு அவளை அப்பா கூட்ட சொல்லிடலாம். பாடி கார்ட்ஸ் யாரையாச்சும் ஒருத்தவங்க சொல்லி இவளை வீட்டுக்கு அனுப்பிடுங்கன்னு சொன்னேன். இதுக்கு தான் நான் ஆசைப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கீழே போகிறீங்க. கீழே போனோன்னா ஒன் ஆஃப் யுவர் பாடி கார்டுக்கு வந்து நீங்கள் கால் பண்ணிட்டு வர சொல்லியிருப்பீங்க. அந்த பாடி கார்டு வந்து உங்களுக்கு தான் லாயலாக இருப்பாங்க. உங்கள் அப்பா கிட்ட சொல்கிறத விட உங்களுக்கு தான் லாயலாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு நான் சொல்கிற இடத்துக்கு வண்டி விடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நீங்களும் ஜிம்மனோட வீட்டில் கேமரா வச்சுருப்பீங்க. அதில் ட்ராக் பண்ணிட்டு அவர் வீட்டுக்கு கரெக்டாக போயிட்டு நிற்கிறீங்க. ஸோ எங்கேயும் வெயிட் பண்ணுங்க, நான் ஒரு ½ அன் ஹவரில் வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து உள்ளே போகிறீங்க. ஸோ உள்ளே போனோன்னே ஜிம்மனோட வீடு வந்து பூட்டியிருக்கு. ஐயோ என்ன பூட்டியிருக்கு, கொஞ்சம் கூட லைட் இல்லை உள்ள அப்படி சொல்லிட்டு நீங்கள் இப்படி சுற்றி பார்க்குறீங்க. ஃபுல்லாக பூட்டியிருக்கு, இருட்டாக இருக்குது. நீங்கள் ஃபோனில் உள்ள ஃப்ளாஷ் வச்சு தான் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இப்போ வீட்டை சுற்றி வர ஸ்டார்ட் பண்ணுறீங்க.
அங்கே வந்து மேலே லைக் கீழே உள்ள ஃப்ளோரோட மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு பெரிய கண்ணாடி இருக்கும். லைக் அதை ஸ்வைப் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு கண்ணாடி விண்டோ தான் அது. ஸோ நீங்கள் அதுக்குள்ளே நம்ம எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி சைடில் பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் சைடில் இருக்கிற ஜன்னல் மேலே காலை வச்சு அதுக்கு மேலே இருக்க ஸ்லாபில் போயிடுறீங்க. ஸோ அதுக்கு மேலே கஷ்டப்பட்டு போய் அதில் காலை வச்சு நின்றுட்டுருக்கீங்க. லைக் நீங்கள் இது இப்போ எப்படி ஸ்லைட் பண்ணி உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறது சத்தியமாக தெரியல. பிகாஸ் நீங்கள் அந்த கொஞ்சம் கேப்பில் மேலே அந்த ஸ்லாபை பிடிச்சிட்டு அங்கே கண்ணாடியோட கம்பியை பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க. அப்படியே பொறுமையாக ஓப்பன் பண்ணுறீங்க. உங்களுக்கு யாரோ உங்களை கீழேருந்து பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலு. ஸோ நீங்கள் அப்படியே கீழே குனிஞ்சு பார்க்குறீங்க. இந்த டார்க்னஸில் வந்து யாரும் நிற்கிற மாதிரி இல்லை, பட் அந்த இடத்துல யாரும் நிற்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. பட் உங்கள் கண்ணுக்கு தெரில. நீங்கள் வர ஸ்கர்ட் தானே போட்டிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு மேலே அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. ஸோ கொஞ்சம் ஸ்கர்ட்டை வந்து லைட்டாக எடுத்து விட்டுட்டு இப்போ இதெல்லாம் பார்த்தாகாது அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போயிருப்பீங்க. ஸோ போயிட்டே போவோம். அதே பேஸ்மெண்ட்டுக்கு நீங்கள் தடவி தேடி கடைசியில் ஃப்ளாஷை வச்சு கண்டுபிடிச்சிடுங்க. உள்ளே போனால் ஒரு லைட் இல்லை, ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் அங்கங்கே அப்படியே கேமரா மட்டும் தெரிஞ்ச வரைக்கும் செட் பண்ணுறீங்க. ஸோ ஒரு பிளேஸில் எப்படி நீங்கள் உதைக்கிறீங்க, காலில் என்னமோ சம்திங் படுது, ஏதோ கொலன்னு வந்து லைக் எப்படி சொல்கிறது, ஒரு சாஃப்டான ஒரு பொருள் மாதிரி படுது, பட் கொஞ்சம் அது நல்லா தழுக்கு முழுக்குன்னு இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே வந்து கொஞ்சம் அப்படியே மேனேஜ் பண்ணி ஃபுல்லாக கேமரா செட் பண்ணிட்டு வழியை கண்டுபிடிச்சி மேலே வந்திருப்பீங்க. உங்கள் ஃபோனில் வந்து சார்ஜ் கம்மியாக இருக்குது, இப்போ ஃப்ளாஷ் யூஸ் பண்ணால் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி மேலே வந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் அப்படியே வந்து ஸ்டெப்ஸ்லேருந்து மேலே ஏறி அதை லாக் பண்ணிட்டு திரும்புறீங்க. இப்போ ஃப்ளாஷ் ஆன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆன் பண்ணுறீங்க. நீங்கள் அப்படியே தரையில் குனிஞ்ச மாதிரி தானே ஆன் பண்ணியிருப்பீங்க. உங்கள் முன்னாடி வந்து ஒரு ஷூஸ் போட்டு யாரோ நிற்கிறாங்க. அப்படியே இந்த ஃப்ளாஷை அப்படியே மேலே தூக்கி பார்க்குறீங்க. ஜிம்மன் தான். இங்கே என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு அப்படியே ஸ்டெப்பை க்ளோஸாக எடுத்து வைக்கிறாரு. எப்படியோ பயந்து போய் பின்னாடி போயிட்டுருக்கீங்க. அது 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 உங்களுக்கு வந்து இப்போ ஒரு ரீசன் கூட இல்லை. பிகாஸ் ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிட்டு லைக் நீங்கள் வசமாக மாட்டிக்கிட்டீங்க, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. நீங்கள் மாட்டிக்கிட்டேன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ என்ன ரீசன் சொல்ல முடியும்? இங்கே என்ன பண்ணுறீங்க மேடம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக உங்களை லிப்ஸை லிக் பண்ணிகிட்டே அப்படியே பார்க்குறாரு. ஸோ அவர் வந்து பொறுமையாக அப்படியே கிளாப் பண்ணுறாரு. 2 கிளாப். லைட் எல்லாமே டர்ன் ஆகுது. மிஸ்டர் பார்க், ஐயோ ஸ்வீட் ஹார்ட், நீ ஜிவனே கூப்பிடலாம். ஏன் ஒரு மாதிரியாக பேசுகிறீங்க நீங்கள் சொல்லிட்டு அப்படியே பின்னாடி போயிட்டுருப்பீங்களா? டக்குன்னு ஜிவன் வந்து ஒரு மாதிரி லைட்னிங் ஃபாஸ்ட்டில் வந்து உங்களுக்கும் வாலுக்கும் ரொம்பவே தூரம் தள்ளி இருந்திருக்கும். அப்படியே வந்து ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு தள்ளிகிட்டே போய்ட்டு வாலில் பெயிண்ட் பண்ணியிருப்பார். ஜிவன், வா, உங்களோட வாய்ஸ் வந்து கேட்கறதுக்கு இப்போ நல்லா இருக்குது தெரியுமா அப்படி சொல்லிட்டு இப்படி க்ளோஸ்அப்பில் உங்கள் காதுகிட்ட வந்து அவரோட ஹார்ட் ப்ரீத் வந்து உங்கள் காதுகிட்ட விழுது. அந்தளவுக்கு க்ளோஸ்அப் இருக்காது. மிஸ்டர் பார்க், ஜிம்மன் ப்ளீஸ், வா. உங்கள் இருந்து ப்ளீஸில் வருமா? ரெக்கார்டாக சுற்றிட்டு இருந்த பொண்ணாச்சே நீ அப்படி சொல்லிட்டு அவரோட ஹேண்ட் அப்படியே உங்களோட ஹிப்பில் ப்ளேஸ் ஆகுது. உங்களுக்குலாம் மூச்சு வாங்க ஸ்டார்ட் ஆகுது. ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அப்படி நின்றுட்டே இருக்கீங்க. ஸோ உங்களால் ஃபீல் பண்ண முடியுது. லைக் அவரோட நெயில்ஸ் அப்படியே க்ரோ ஆகிட்டே இருக்குது. அது உங்களால் ஃபீல் பண்ண முடியுது. அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. அவரோட ஐஸ் வந்து ஒரு மாதிரி ரெட் வித் கோல்டெல்லாம் அப்படியே வந்து ஒரு மாதிரி ஷைன் ஆக ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் அவர் ஐஸையே பார்த்துட்ருக்கீங்க. பொறுமையாக ஒரு காதுகிட்ட வந்துட்டு, என்னாச்சோ என் கண்ணில் உனக்கு அப்படி என்ன தெரியுது, நான் தெரிஞ்சுக்கலாமான்னு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி மூச்சு வாங்கிட்டே, ஒன்றும் இல்லை, வீட்டில் தேடுவாங்க, நான் கிளம்புறேன். தேடுவாங்களா அப்படி சொல்லிட்டு அவர் பொறுமையாக நீங்கள் டக்கின் பண்ணியிருக்க ஷர்ட் அப்படியே வெளியே எடுத்து விடுறாரு. உங்களுக்குலாம் பயமாக இருக்குது, முடியல. ஒரு சமயம் வந்து உங்களுக்கு ஜிம்மனை பிடிக்கும், பட் இப்படி ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி ஜிம்மனை நீங்கள் பார்த்ததே இல்லை. உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப பயமாக இருக்குது. நீங்கள் பொறுமையாக அவரை தள்ளி விட ட்ரை பண்ணுறீங்க. அவரோட செஸ்ட்டில் கையை வச்சு நீங்கள் தள்ளி விட்டுருப்பீங்க. எப்படி சொல்கிறது, நீங்கள் கையை வச்சோன்னா அமைதி இருந்திருப்பார். நீங்கள் கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அமைதி இருப்பார். நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்தோன்னா உங்கள் கையை அப்படியே பிடிச்சி வாலில் பின் பண்ணிவிட்டு அந்த டக்கின் பண்ணதை வெளியே ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. அப்படியே உங்கள் ஷர்ட்குள்ளே கையை விட்டு உங்கள் ஹப்பை தொடுறாரு. நீங்கள் அவ்வளோதான் நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி மூச்சு இழுத்து விடுறீங்க. ஜிம்முடைய ஸ்மைல் பண்ணிகிட்டே பொறுமையாக நெக்கில் இப்படி கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. உங்களால் சுத்தமாக முடியல. ஒரு சைடு பயமாக இருக்குது, உடம்புல ஃப்ரீஸ் ஆகுது. இந்த சைடு இதை என்ஜாய் பண்ணணுமா இல்லை உங்களோட கார்டு வந்து வெளியே லைக் உங்களோட பாடி கார்ட்ஸ் அண்ட் டிரைவர் வந்து வெளியே இருப்பாங்க. ஐ மீன் டிரைவர் வந்து வெளியே அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா, அதை அவங்கள நினச்சிருக்கேன். ஸோ அவங்க வந்து அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் நீங்கள் வந்து உள்ளே இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க. எப்படி லேட் ஆச்சுன்னா அவங்க வந்து உள்ளே வந்துடுவாங்க, இல்லைனா வந்து அப்பா கிட்ட சொல்லிடுவாங்க. இது வேறு உங்களுக்கு பயமாக இருக்குது. நீங்கள் வந்து ஜிம்மில் அப்படியே புஷ் பண்ணவும் முடியாமல் லைக் அதை எப்படி சொல்கிறது, அவரை தள்ளி விட முடியல. உங்களுக்கு வந்து இன்னும் அந்த ஃபீல் வேணும்னு தோணுது. அதே சமயம் இப்போ தள்ளி விட்டு ஆகணுங்கிற நிலைமையில நின்றுட்டுருக்கீங்க. ஜிம்மில் வந்து பொறுமையாக அவரோட கை மேலே உங்களோட ப்ராக்கெட்டை போகுது. நீங்கள் வந்து அவ்வளோதான் பொறுமையிலேருந்து விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அப்படியே பொறுமை நீங்கள் அவரை தள்ளி விட்டுறீங்க.
என்னாச்சு அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி மூச்சு வாங்கிட்டே அவரோட ஐஸ் இன்னும் அப்படியே ஜொலிச்சிட்டே இருக்கு ஒரு மாதிரியா. அவரோட ஐஸே லைக் எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி லஸ்ட்ஃபுல்லாக இருக்குது பார்க்கவே. உன்னோட வெரி பாடி கார்ட் என்னோட டிரைவர் ஒர்க் வெரி என்னோட டிரைவர் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அப்படியா அப்படி சொல்லிட்டு பொறுமையாக அவங்க நெக்கிட்ட வந்து திரும்ப சக் பண்ணி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி லைக் அவர் இவ்வளோ நேரம் கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒன்றுமே பண்ணியிருக்காது. இப்போ திடீர்னு ஒரு மாதிரி ரொம்ப ப்ளஷரபுளாக ஃபீல் ஆகுது. நீங்கள் அவ்வளோதான் அப்படியே கழுத்தை தூக்கி ஒரு மாதிரி மூன் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அவர் உங்களோட நெக்கில் போய் சக் பண்ணிகிட்டே வந்து கொஞ்ச நேரத்தில் அப்படியே வந்து எடுத்துருப்பாரு. ஸோ அவரோட லிப்ஸில் அந்த பிளட் இருக்குது. நீங்கள் அப்படியே வந்து கழுத்தை பார்க்குறீங்க. ஸோ ஒரு பாம்பு கடிச்ச மாதிரி 2 தடம் இருக்குது, லைக் 2 டாட் இருக்குது, புதிச்சு அவள் தான் வந்து கடிச்சிருக்காருன்னு. உண்மையாக சொல்லுங்கள், ஒரு வாம்பயர் தானேன்னா வாவ் என்னோடய ப்ரின்ஸஸ் வந்து இவ்வளோ புதுசாக இருப்பான்னு நினச்சி கூட பார்க்கல. எப்படி கண்டுபிடிச்சேன்? ஃபஸ்ட் எனக்கு வந்து ஒரு சின்ன கெஸ்ட் தான் இருந்துச்சு. நீங்கள் சன்வெளி வந்துருக்கும் போது வரமாட்டீங்க ஸ்கூலுக்கு அண்ட் தென் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி க்யூட்டாக லைக் யோசிச்சு மேலே அப்படியே வந்து பார்த்து லைக் வானத்தை பார்த்த மாதிரி சீலிங்கை பார்த்துட்டு ஒரு மாதிரி முட்டை கண்ணை வச்சு பேசிகிட்டு இருப்பீங்களா, அவருக்கு வந்து அது மாதிரி க்யூட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த லைட்னிங் ஸ்பீடில் வந்து காப்பாற்றுனீங்க. உங்ககிட்டேருந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது பிளட் ஸ்மெல் வந்துகிட்டே இருந்துச்சு. உங்களோட வீட்டில் கேமரா செட் பண்ணியிருந்த எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு தெரியாமலையா? என் வீட்டுக்குள்ளே என்ன ஃபாலோ பண்ணிட்டே வருவியா? ஒரு வாம்பேருக்கு வந்து அது தெரியாதான். அப்படியே அந்த ஏழைக்குள்ளாமல் மிதிச்சு க்யூட்டாக நடந்து வந்துட்டு கடைசியில் உள்ளே வந்து ஓப்பன் பண்ணி நான் நடமாடிட்டுருக்கேன் வீட்டுக்குள்ளேயே, எனக்கே தெரியாமல் ஒரு ரூமாக கேமரா வைப்பியோம். அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கேன் இழிச்ச வாய்க்குறியா அப்படிங்கிற மாதிரி அவர் பார்த்துட்ருக்காரு. அது அது சரி விடு, நீ என்ன பார்க்கட்டும் உங்களுக்கு அதை நான் வச்சேன். எனக்கு தெரியும் நான் இந்த பேஸ்மெண்ட் டோர் ஓப்பன் பண்ணேன்னா நீ எப்படி அங்கே வருவோம் ஆர்வக்குள்ளாதனத்தினால உனக்கு பிடிச்சலாம் எனக்கு தெரியும். இதை வச்சு தான் நான் கண்டுபிடிச்சியா? அது மட்டும் இல்லாமல் இது கூட நான் வந்து உங்களை சும்மா விட்டுருப்பேன். பட் நீங்கள் அடிக்கடி என்னை பார்க்கும்போது சில டைம்ஸ் வந்து நீங்கள் பயந்தாலும் கோவமானாலும் ஷாக்கானாலும் ஏதாச்சும் ஒரு எமோஷன் நீங்கள் காட்டும்போது அப்படியானு எனக்கு தெரியல, பட் உங்களோட ஐஸ் வந்து ஒரு மாதிரி ரெட்டிஷாக க்ளோ ஆகணும்னா அவர் ஒரு மாதிரி ஷாக்காக இவ்வளோ நேரம் ஒரு மாதிரி அட்மையர் பண்ணி பார்த்துட்டு இருந்திருப்பாரு. பட் டக்குன்னு ஷாக்கா என் ஐஸ் க்ளோ ஆகுறத உங்களால் பார்க்க முடியுதா? ஆமாம், ஏன் இப்போ கூட உங்கள் ஐஸ் ஒரு மாதிரி ரெட்டும் கோல்டுன்னு கலந்த மாதிரி க்ளோ ஆகிட்ருக்கே, ஏன் உண்மையிலே சொல்கிறியா? அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி அவர் டக்குன்னு பிரைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு உங்களை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணுறாரு. ஒரு மாதிரி உங்களை ஸ்குவீஸ் பண்ணுற மாதிரி இப்படி ஹக் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி மூச்சு விட முடியாமல் அவரை வந்து தட்டுறீங்க. டக்குன்னு அந்த ஹக்கை ரிலீஸ் பண்ணிட்டு டக்குன்னு ஒரு லிப் லாக் பண்ணுறது. நீங்களும் வந்து பேக் கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு என்ன நடக்குதே தெரியல, பட் பேக் கிஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கிஸ் பண்ணுறீங்க. ஸோ ஒரு கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக பார்த்துட்ருக்கீங்க. ஸோ என்னோட ஐஸ் க்ளோ ஆகிறது நல்லா பார்க்க முடியுது. வாவ், நான் உன்னை லவ் பண்ணுறேன், லைக் இந்த வேம்பயருக்கு வேர்ல்டு எதிர்த்து உன்னை காதலிக்கும்னு நான் நினச்சேன். பட் நீ தான் என்னோடய மேட்டே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே உங்களுக்கு இதே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. என்னோடய மேட்டால் மட்டும் தான் என் ஐஸ் க்ளோ ஆகிறத பார்க்க முடியும். அப்படியே அப்படி சொல்கிறதுக்குள்ளே ஸோ யாரோ வரமா சவுண்ட் கேட்குது. என்னோட டிரைவராக இருக்குமோ? சரி ஓகே நீ போ அப்படின்னு சொல்லி டோரை வந்து ஓப்பன் பண்ணி வர்றாரு. விண்டோ க்ளோஸ் பண்ணியா? விண்டோ க்ளோஸ் பண்ணியான்னு கேட்டேன். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? கீழே குனிஞ்சு பார்த்தியா? அந்த இடத்துல கீழே நின்றுட்டு இருந்தது நான் தானே. நீங்கள் ஒரு மாதிரி உங்கள் ஸ்கர்ட்டில் எப்படி கையை வைக்கிறீங்க? எப்படாத நான் ஒன்றும் பார்க்கல, அதான் இன்னர் போட்டிருந்தேன்னு. நீங்கள் ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிட்டு அப்படியே வந்து போயிட்டீங்க, அவ்வளோதான் வெளியே போயிட்டீங்க. அப்படியே வந்து அவருக்கு அங்கே பின்னாடியே வந்துட்டு இருந்திருப்பார். ஸோ அவருக்கு தானே இருக்கலாம் ரொம்ப நல்லா கண்ணு தெரியும். அப்படியே வந்து பிரைடர்ஸாக தூக்கிட்டு சரி வா நான் மெயின் ரோடு வரைக்கும் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டு போயிட்டு அந்த ரோடு கிட்டே ஒரு மரத்துக்கு மேலே விட்டுருப்பாரு. அந்த டிரைவர்னால் அங்கேருந்து வெளியே ஒரு மாதிரி பதட்டமாக சுற்றி பார்த்துட்ருக்காரு. இப்போ போய் ஹாஃப் அன் ஹவர் கிட்டே இருக்குமா ஆளை காணுமா அப்படி தேடிட்டு இருப்பார். ஸோ கடைசி நீங்கள் வந்தாலும் அப்படியே வீட்டுக்கு போயிருப்பீங்க. வீட்டுக்கு போனால் அது மாதிரி ப்ளஷ்ஷாக சுற்றிட்டுருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே நீங்கள் ஸ்கூலுக்கு போனீங்க, அங்கே பார்த்து ஜிம்மின் இருந்துட்டுருக்காரு. ஸோ இப்போலாம் வந்து ஜிம்மின் வந்து அடிக்கடி வந்து ஒருத்தவங்க கிட்டே லைக் மற்ற டீச்சர்ஸ் கிட்டே மற்ற ஸ்டாஃப்ஸ் கிட்டலாம் வந்து எக்ஸ்கியூஸ் கேட்டு அந்த கிளாஸை வந்து எடுக்கிறதுக்காக வராரு. அண்ட் சப்ஸ்டியூஷனுக்குமே வந்து அவர் தான் அதிகமாக வராரு. அதெல்லாம் உங்களை சைட் அடிக்கிறதுக்கு தான். ஸோ நீங்கள் அப்படியே கிளாஸ் ரூமில் உட்காந்துட்டு ஜிம்மினையும் பார்த்துட்ருக்கீங்க. லைக் பெஞ்சு அப்படியே கையை வச்சு உங்களோட எல்போவை வச்சு கன்னத்தில் வந்து உங்களோட கையை வச்சு அப்படியே இந்த ஒரு மாதிரி அழகாக ரசித்து அட்மையர் பண்ணி உங்கள் கண்ணே எப்படி ஒரு காரல் தெரியுது. அந்த மாதிரி ஒரு மாதிரி அவர் கிளாஸ் நடத்துறது உங்களுக்கு புரியுதோ புரியலையோ லைக் நீங்கள் அப்படி வந்து அட்மையர் பண்ணிகிட்ருக்கீங்க. அவரோட ஹேர் அப்படியே வந்து அவர் கோரி விட்டுறது என்ன ஒரு டீச் பண்ணும்போது வந்து அவர் காலரை ஏற்றி விடுறதுன்னு அதில் எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு மாதிரி ரசித்து பார்க்குறீங்க. ஸோ சார் அப்படியே திரும்பி பார்த்து இன்னும் என்ன பண்ணிகிட்ருக்க சார், எதுக்கு நீ ஒரு மாதிரி முழுங்குற மாதிரி பார்க்குற? முழுங்க முடியலையே
அதான் முழுங்குற மாதிரி பார்க்குறேன். முடிஞ்சா முழுங்கிருக்க மாட்டேனா அப்படிங்கிறீங்க. ஏன் என்ன சொல்கிறேன் இல்லை எனக்கு புரியல. முழுங்குற மாதிரிலாம் பார்க்கல, உன் கண்ணுக்கு அப்படி தெரியுதுன்னு சொன்னேன். ஐயோ எனக்கு காது கூட வர வர கேட்காம போயிடுச்சா என்ன? ஆமாம் அப்படி தான் நினைக்கிறேன். சொல்லு அப்படி சொல்லிட்டு ஜாரா படம் இருந்துட்டுருக்கா. ஸோ நீங்கள் வந்து அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் ஜிம்மினை பார்த்துட்ருப்பீங்க. ஜிம்மினுக்கே ஒரு மாதிரி ஆகிற அளவுக்கு நீங்கள் பார்க்குறீங்க. ஜிம்மின் வந்து அடிக்கடி உங்களை திரும்பி பார்த்துருப்பாரு. ஸோ ஆஃப்டர் நீங்கள் வந்து அப்படியே ஸ்கூல் முடிச்சுட்டு அப்படியே நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஸோ ஜாரா கூட தான் நடந்துகிட்ருப்பீங்க. உங்கள் பின்னாடி யாரும் நடந்து வர மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு பின்னாடி ஜிம்மின் தான் வராருன்னு. அப்படியே திரும்பி ஒரு மாதிரியாக ஸ்மைல் பண்ணுறீங்க அவரை பார்த்து. அவரும் அப்படியே ஒரு மாதிரி லைக்கிடையே நடந்து வந்துக்கிட்டே அவரோட பேண்ட் பாக்கெட்டுக்குள்ளே தான் கை விட்டுருப்பாரு. நீங்கள் அப்படி ஸ்மைல் பண்ணோட ஒரு மாதிரி அவர் ப்ளஷ் பண்ணிட்டு கீழே குனிஞ்சிட்டு திரும்ப நிமிர்ந்து பார்த்து அவரோட ஹேருக்குள்ளே கை விட்டு ஒரு மாதிரி அப்படியே அந்த ஹேரை கோரி விட்டுக்கிட்டே அப்படியே கரெக்ட் பண்ணிக்கிட்டே வந்துட்டுருப்பாரு உங்கள் பின்னாடி. ஸோ மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் இதை பார்க்குறாங்க. இந்த புது பொண்ணுக்கும் சாருக்கு நடுவில் ஏதோ ஓடுது போலையே, வாய்ப்பே இல்லை, அவர் எனக்கு தான் அப்படிங்கும் போது அவங்க பாட்டுக்கு பேசுகிறாங்க பைத்தியக்காரிங்களாட்டும். நீங்கள் அப்படியே திரும்பி ஐயோ கேர்ள்ஸ் கண்ணா நீங்கள் வெறும் சைட் கேரக்டர்ஸ் தான் கண்ணா, நான் தான் மெயின் கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரே ஒரு லுக்கு விட்டுட்டு நடந்து போகிறீங்க. ஸோ ஜாரா அப்படியே பேசிட்டு இருந்திருப்பான். இன்றைக்கி நீ என் கூட நடந்து வரியா இல்லை காரில் போறியா? எனக்கு உன் காரில் போகணுன்னு ஆசையாக இருக்குது. உனக்கு கார் ஓட்ட தெரியுமா? தெரியுமே. அப்பயே நீ கார் வாங்கலை அப்படின்னா சாரோட ஃபேஸ் ஒரு மாதிரி ஆகுது. சரி விடு இந்த அப்படி சொல்லிட்டு கீ கொடுக்கலாம் காரு அப்படின்னா நீங்கள் கால் பண்ணிட்டு டிரைவர்கிட்ட கார் கொண்டு வர சொல்கிறீங்க. ஸோ அவங்க கொண்டு வந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜாரா தான் வந்து காரை ஓட்டிகிட்டு போயிருப்பா. நெக்ஸ்ட் டே வந்து அவளை கொண்டு வந்து தர சொல்லியிருப்பீங்க நீங்கள் காரை. ஸ்கூலுக்கு நீ அப்படியே வந்துடு, இல்லைனா அந்த காரை நீயே வச்சுக்கோ. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு போயிருப்பா. அண்ட் அவளுக்கு ஒரு ஃபோனுமே நீங்கள் கிஃப்ட் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா அவகிட்ட ஃபோன் இல்லை, நீங்கள் சேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது அவகிட்ட கேட்டிருப்பீங்க. அவள் வந்து என்கிட்ட ஃபோன் இல்லை இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுப்பா. ஸோ அதனால் நீங்கள் ஒரு புது ஐஃபோனே வாங்கி கொடுத்துருப்பீங்க. அவனால் செம்ம ஹாப்பியாக இருக்கா. லைக் அவளாம் உங்ககிட்ட எதையும் கேட்க மாட்டாள், நீங்களெல்லாம் செய்வீங்க. அதையுமே வந்து வேணான்னு சொல்லுவாள். அவள் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட விருப்பப்பட்டு கேட்டதுன்னா இந்த கார் ஓட்டணும் அப்படிங்கிறது தான். ஸோ நீங்கள் இதெல்லாம் எப்படி எடுத்து கொடுத்துருப்பீங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு உங்கள் ஷோல்டர் அப்படியே லைக் உங்கள் நெக்கை சுற்றி அவரோட ஹேண்டை ரேப் பண்ணிட்டு, ஃப்ரெண்டு மேலே அவ்வளோ பசமாக என்ன? ஏன் இருக்கக்கூடாதா? மேடம் ஃப்ரெண்டெல்லாம் கவனிக்கிறீங்களா? என்ன தான் கவனிக்க மாட்டேறீங்க. சாரை நான் என்ன கவனிக்கணும்னு தெரிஞ்சுக்கலாமா? எதையுமே கவனிக்கலையே அப்படிங்கும்போது உங்கள் பாடியை பார்க்குறது நீங்கள். இல்லை புரியல. ஒன்றும் இல்லை, சும்மா நம்ம வெளியே சுற்றலாமா? இங்கேயா? வெளியே வா, நீ ஐஸை மட்டும் க்ளோஸ் பண்ண அப்படிங்கும்போது உங்கள் கண்ணை அப்படியே க்ளோஸ் பண்ணுறாரு. என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்கறதுக்குள்ளே அவர் வந்து ஐஸை வந்து கை வச்சுட்டாங்க. அவங்க ஐஸை க்ளோஸ் பண்ணியிருப்பாரு. அந்த கையை எடுக்கிறாரு. நீங்கள் அப்படியே என்ன பண்ணுறீங்க ஜிம்மின் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அந்த வேர்ல்டே டிஃப்ரெண்ட்டாக டோட்டலாக வர மாதிரி இருக்குது. எப்படி சொல்கிறது, அங்கே வந்து செம்ம வெளிச்சமாக இருக்குது. பட் நீங்கள் என்ன உனக்கு சன்லைட்டே ஆகாது அப்படிங்கிற மாதிரினா நல்லா மேலே பாரு அப்படிங்கிறாரு. நீங்கள் பார்த்தா சூரியன் வந்து மாதிரி பிளாக் கலரில் இருக்குது. பட் அங்கே வந்து வெளிச்சம் வருது. அந்த இடத்துல பிளாக் கலர் இருக்கிறது உங்களால் பார்க்க முடியாது. பட் செம்ம வெளிச்சமாக இருக்குது. ஓகே இப்போ என்னோடய ப்ரின்ஸஸை கூட்டிகிட்டு பறக்க வேண்டிய நேரம் ஒன்று இல்லை எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. அப்படியே பேக் ஹேக் பண்ணிவிட்டு அவரோட விங்ஸ் அப்படியே பிச்சுக்கிட்டு வெளியே வருது. செம்ம பெரிய விங்ஸு, ரொம்ப பெருசாக இருக்குது. எப்படின்னா அந்த விங்ஸை வச்சு பார்க்குறதுக்கு ஜிம்மினே செம்ம குட்டியாக இருக்கார். அந்தளவுக்கு விங்ஸ் பெருசாக இருக்குது. அது அப்படியே வந்து 2 வட்டம் அடித்து அந்த சுற்றி இருக்கிற ட்ரை லீவ்ஸ் எல்லாமே இருக்கும்ல, அதுவே அப்படியே தூரமாக பறந்து போய் விழுகுது. அந்த மரமே அவர் அடிக்கிற விங்ஸை வந்து அடிக்கிறதுக்கு அது அப்படியே வளையுது ஒரு செகண்ட். ஸோ அப்படியே ஒரு விங்ஸ் அடித்து மேலே பறந்துருப்பாரா. நீங்கள் ஒரு நிமிஷம் அப்படி ஃபஸ்ட் டைம் பறக்குறீங்க. அதை உங்களால் எக்ஸ்பிரஸே பண்ண முடியல. லைக் எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து ஏர் டிரைவிங்லாம் நிறையா பண்ணியிருப்பீங்க. பட் இப்படி பறக்கிறதுங்கிறது உங்களுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்குது. ஏன்னா இப்போ கையை விட்டாருன்னா நீங்கள் விழுந்துருவீங்க, அது உங்களுக்கு தெரியும். ஆனால் அவர் விழமாட்டாருங்கிற ஒரு நம்பிக்கை வருமானா அவ்வளோ ஒரு நம்பிக்கை. நீங்கள் அப்படியே ஒரு ஹக் பண்ண மாதிரி லைக் இப்போ அப்படியே திரும்பி இருப்பீங்க. அவரை ஹக் பண்ணிட்டு அப்படியே பறக்குவீங்க. இந்த பக்கம் திரும்பி அப்போ தானே உனக்கு எல்லாமே தெரியணுன்னு. நான் இப்படியே இருக்கேன். இப்படியே இருக்கீங்களா மேடம் அப்படி சொல்லிட்டு ஒரு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒரு பாட்டுக்கு வந்து சுற்றி காட்டிகிட்டு இருப்பார். நீங்கள் அப்படியே கீழே பார்க்குறீங்க. ஸோ நான் திரும்பி பிடிச்சிக்கிறியா அப்படின்னா சரி ஓகே திரும்ப பொறுமையாக திரும்பணுன்னா நீங்கள் வந்து அப்படியே பொறுமையாக திரும்புவீங்க. அவரும் உங்களை அப்படியே டைட்டாக வந்து பேக் ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு இருந்திருப்பார். ஸோ உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குது அந்த ஒரு செகண்ட். ஸோ அப்படியே வந்து மேலே பறந்து போயிட்டு போகிறார். அவர் வந்து லைக் சுற்றி பறக்கல, பட் மேலே அப்படியே ஸ்ட்ரைட்டாக மேலே பறந்துட்டுருக்காரு. உங்களுக்கு லைக் போக அப்படியே ஒரு மாதிரி பயம் வர ஸ்டார்ட் ஆகுது. லைக் எப்படி சொல்கிறது, ரொம்ப தூரம் போக எல்லாமே குட்டியாக ஆகிட்டுருக்கா. ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது. ஜிம்மின் பயமாக இருக்குடா,
ஐயோ என் பொண்ணாடி வந்து நீ பயப்படலாமா அப்படி சொல்லிட்டு அப்படியே இந்த ஏர்லேயே வச்சு உங்களுக்கு கிஸ் பண்ணிவிட்டு அவளை பாட்டி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. உங்களுக்கு அந்த ஒரு மூமெண்ட் எப்படி சொல்கிறது, மாதிரி ப்ரிஷியஸான மூமெண்ட் மாதிரி இருக்குது. இட்ஸ் ப்ரீஷியஸ் மூமெண்ட் தான், பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப லைக் லைஃபுக்கும் மேலே அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரியே கிஸ் பண்ணிட்டு மேலே ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டுருக்கீங்க. உனக்கு பறக்கணும்னு ஆசை இருக்கா? ஆமாம் இருக்கே, நீ ட்ரை பண்ணி பார்க்கலாமே. நான் சொல்கிறத மாதிரி ட்ரை பண்ண. இப்போது உனக்கு விங்ஸ் அப்படியே உன்னோட ஷோல்டர்லேருந்து பிச்சுட்டு வர மாதிரி இமேஜின் பண்ணணுன்னு நீங்கள் கண்ண மாதிரி அப்படியே இமேஜின் பண்ணுறீங்க. டக்குனு உங்கள் ஷோல்டரில் ஒரு மாதிரி ஷார்ப்பான பெயின், உங்கள் விங்ஸ் அப்படியே பிச்சுட்டு வெளியே வருது. அவ்வளோதான், அந்த ஜெமின் அப்படியே உங்களை விட்டுருப்பாரு. நீங்கள் அப்படியே கீழே விழுகிறீங்க. லைக் ரொம்ப தூரத்துலேருந்து கீழே விழுகிறீங்களா, அப்படியே நீங்கள் கீழே பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் ஹார்ட் பீட் வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக அடிச்சிட்ருக்கு. உங்களுக்கு எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுனே தெரில. பொண்டாட்டி நீ விங்க கொஞ்சம் அசைச்சானா பறக்க வாய்ப்பு இருக்குது, ஏன்னா கீழே வந்து செத்து போயிடுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து விங்ஸை வந்து அசைக்க ட்ரை பண்ணுறீங்க. உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரில. லைக் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விங்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ண அசையும் அதெல்லாம் தெரில. பட் நார்மலாக நீங்கள் வந்து கையை அசைக்கிற மாதிரி அசைக்கிறீங்க, விங்ஸ் வந்து அசையுது. அப்படியே வந்து வானத்தில் நீங்கள் மறைக்கிறீங்க. ஏன் பறக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க? எனக்கு புரியல, நான் எப்படி பறக்கிறேன்? நான் ஒரு வேம்பயரே இல்லையே. நீ என்னோடய மேட்மா, நீ வேம்பயராக இல்லைனாலும் அன்றைக்கி உன்னைக்கில் பைட் பண்ணனா ஒரு ரத்தத்தை குடிச்சுனா என்னோடய ரத்தத்தை உள்ளே செலுத்திட்டேன்னா நீ எப்படி ஒரு மாதிரி ஸ்மைலோடு பார்க்குறீங்க. ஸோ அவ்வளோதான்டா, ஹாப்பி எண்டிங் முடிஞ்சிருச்சு. எப்படி எண்டிங் பார்த்தீங்களா? சம்மந்தமே இல்லாத ஒரு எண்டிங். லைக் சம்மந்தமே இல்லாத என்னன்னா ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்லாக இல்லாத மாதிரி ஒரு எண்டிங்காக எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் ஃபீல் பண்ணாதீங்கன்னா இதுக்கு ஒரு ஸ்பெஷல் பாட்டு வந்து சீக்கிரமாகவே போடுறேன். அண்ட் நம்மளோட லைஃப்பில் ஒரு ஏஞ்சல் மாதிரி வந்து அவர் நினைக்கும் போதெல்லாம் ஸ்மைல் கொடுத்த ஜெமின் வந்து எப்போவுமே ஒரு ஃபேஸில் வந்து ஒரு ஸ்மைலோட ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். எந்த கஷ்டமே இல்லாமல் இந்த பர்த்டே வந்து அவர் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ ஹாப்பி பர்த்டே ஜெமினா, எல்லோரும் விஷ் பண்ணிக்கோங்க அவருக்கு. ஸோ பை பை.